சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். ஓகேம்மா, ஓகே, டன். ஓகே, குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து எஸ்எம், சரியா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நான் என்ன ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம வந்து சாப்டர் 1 எப்படியாவது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். when it comes to சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும், எஸ்எம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சாப்டர் நம்பர் 1 இன்ட்ரடக்ஷன் தான், ஓகேவா? ஸோ ஏன் இன்னைக்கு நான் வந்து 1 முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, the sooner we finish, no sooner we can get into writing practice. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ஓரியன்டா போறதை விட கண்டென்ட் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் கம்பைலேஷன்ஸ் இருக்கும், அந்த கம்பைலேஷன்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்மளால வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால I have planned to finish the chapter number 1 இன்னைக்கு. கான்செப்ட் கண்டென்ட் கிளாரிட்டி இன்னைக்கு கொடுத்துடணும், ஓகேவா? முடிச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலமே நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு வந்து சாப்டர் 1ல இருந்து இது வரைக்கும் பாஸ்ட் இயர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. பிகாஸ் எஸ்எம் பொறுத்த வரைக்கும் 50 மார்க்ஸ் தான், ஓகேவா? 5 சாப்டர்ஸ் தான், 50 மார்க்ஸ் தான். ஆவரேஜா ஒரு சாப்டர்ல இருந்து 10 மார்க்ஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பீட்டடா ஒரே மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா எஸ்எம் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம்ல செம்மையா ஸ்கோர் பண்ணணும்னா வேற வழியே கிடையாது, மக்கப் பண்ணி தான் ஆகணும், வாந்தி எடுத்து தான் ஆகணும். இது வந்து யூ கான்ட் சேஞ்ச் த சிஸ்டம், ஓகே? ஸோ அந்த சிஸ்டம்குள்ள நம்ம இருந்து அதை கோ த்ரூ பண்ணி வெளியில வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னொன்னு, எஸ்எம் மேம் எனக்கு அர்த்தம்லாம் புரிஞ்சிச்சு, நானே எழுதவா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி அப்படிலாம் இருக்காது. மொத்தமா ஒரு 50-100 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 சாப்டர்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு சாப்டர் 20 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. 20 கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு, 10 கொஸ்டின்ஸ் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சாப்டர்ல 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 4th and 5th சாப்டருக்கு வந்து ப்ராபப்ளி 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமா ஒரு 75-80 கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இத்தனை ஹெட்டிங், ஓகேவா? அந்த மாதிரி இந்த ஹெட்டிங், இந்த கரெக்டா அந்த ஹெட்டிங் இருக்கணும். ஏன்னா கீவேர்ட்ல அவங்க திருத்தும் போது அந்த கீ ஹெட்டிங்ஸ் இருக்கும். இந்த 3 ஹெட்டிங் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் மார்க். நமக்கு அறிவு இருக்கா இல்லையா, நமக்கு கண்டென்ட் தெரியுமா தெரியாதா, எஸ்எம்னா என்னன்னு தெரியுமா, எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் கீ ஆன்சர்ஸ்ல 3 ஹெட்டிங் இருக்கும். அந்த 3 ஹெட்டிங் இருந்தா 5 மார்க், இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். இதுதான் ரியாலிட்டி. அதனால நம்ம வந்து நான் என்ன சொல்றது, அப்படியே நம்ம ஹார்வர்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரிலாம் நம்மளால படிக்க முடியாது. We are not from, நம்ம என்னமோ வந்து பெரிய அப்படியே ஐவி லீக் ஆஃப் ஸ்கூல்ஸ்லாம் நம்ம ஒன்றும் போய் படிக்கல. நம்ம வந்து நம்மளோட எவாலுவேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கு, அவன் வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கு, 100 கொஸ்டின் நல்லா மனப்பாடம் பண்ணவங்க செமையா மார்க் வாங்குறாங்க. ஆனா கண்டென்ட் நல்லா தெரியும், நானா போய் எழுதின மேம் எனக்கு நல்லா தான் தெரியும், நீங்க சொன்னது புரிஞ்சுது, பட் ஸ்டில் எனக்கு மார்க் வரலன்னா வரலதான், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைல மாத்திட்டு, understanding of the concept is very important, I don't deny that at all, but at the same time passing the exam is much more equivalently important. அப்படின்னும் போது நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஓகே கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்க போறோம், படிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்க்க போறோம், பார்த்துட்டு இது வரைக்கும் கம்பைலேஷன்ல 10-15 கொஸ்டின்ஸ் இருக்கு சாப்டர் 1னா அதை பார்க்க போறோம், படிக்க போறோம், அது எழுதி பார்க்க போறோம். அந்த 10 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்றது, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்க போறீங்க, நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க போறேன். ஆடிட்ல நம்ம வந்து எழுதுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, ஆடிட்ல உங்களை வந்து நான் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொல்வேன் எப்போதுமே. அதை நான் ஏன் பண்ண சொல்வேன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்லாங் வரணும் முதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், we have to examine and evaluate and establish and so on, அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரணும் நான் சொல்வேன். எஸ்எம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு 70 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த 70 கொஸ்டின்ஸ்க்கு இந்த கொஸ்டினா இந்த ஹெட்டிங் தான்ப்பா, இந்த கொஸ்டின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் அப்படின்ற வரைக்கும் இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் த ஸ்லாங், இட் இஸ் அபவுட் த பர்ஃபெக்டா இந்த ஹெட்டிங் போட்டாதான் மார்க். அதனால வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, வில் கெட் இன்டு த கண்டென்ட், ஓகேவா? நான் வந்து என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாவும் சொல்றேன். அதுக்குன்னு ரொம்ப டைம் லேக் அடிக்காம எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு புரியணுமோ அந்த மாதிரி சொல்லித்தரேன். கம் along with me, we'll just start the preparations, okay? Okay, so chapter number 1, introduction to strategic management. See, இதுல வந்து first we're going to talk about strategy. நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் இது, ஓகேவா? யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நான் மாத்திடுவேன், பட் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எனக்கு மாத்துறதுக்கு மனசே வரல. ஏன் மாத்த மனசு வரல, இதோட பெட்டர் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னும் I have not come across a better example than the one that I'm going to give to you now.
இப்ப நான் சொல்றதை விட பெட்டரா நான் ஒரு எக்ஸாம்பிள் இது வரைக்கும் பார்க்கல, அதனால நான் சொல்ல போறேன். ஸோ ஒலிம்பிக்ஸ் கேம் நடக்குது, அங்க எல்லா கண்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரு ப்ரைடு மாதிரி, ஓகேவா? அங்க யார் அதிக கோல்டு மெடல் அடிக்கிறாங்களோ அந்த கண்ட்ரி தான் உலகத்துல வல்லரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கெத்து காமிக்கிற மூமெண்ட் அது ஒலிம்பிக்ஸ் எப்போதுமே. ஸோ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் அடிக்கிறது மோஸ்ட்லி யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இதெல்லாம் வந்து செம்மையா கோல்டு அடிப்பாங்க, தட் இஸ் கோல்டு மெடல்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. இதுல வந்து என்ன ஆச்சுன்னா இந்த சைனான்ற ஒரு கண்ட்ரி இருக்கு. ரொம்ப நாளாவே நம்ம ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது இல்ல இன்னுமே ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்தியா அண்ட் சைனா டெவலப்பிங் கண்ட்ரின்னு கொடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. பட் அது ஆக்சுவலி உண்மையே கிடையாது. சைனா நம்மளை விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 மடங்காவது பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. இப்ப சைனா என்ன நினைக்குதுன்னா நம்ம வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும், ஒலிம்பிக்ஸ்ல வந்து அதிகமான கோல்டு மெடல் அதிகமான வெள்ளி எடுக்கிறவன் தானே பெரிய ஆளுன்னு கெத்து காமிக்கிறான், நம்ம அந்த கெத்து காமிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா முடிவு பண்ணுது. இதுல என்ன பிரச்சனைனா சைனா வந்து திடீர் பணக்காரன், புரியுதா? அதாவது கடந்த 50-60 வருஷமா அவங்க ஒன்றும் அப்படியே வல்லரசு கிடையாது. இப்ப ரீசெண்டா வல்லரசு ஆயிருக்காங்க. ரீசெண்டா வல்லரசு ஆயிருக்காங்கன்னா ஏதோ வந்து இந்த யுஏஇ கண்ட்ரிஸ் மாதிரி நிலத்துக்கு அடியில ஆயில் இருந்துச்சு, ஆயில தோண்டி வித்து திடீர் பணக்காரனான அந்த மாதிரி பணக்காரன் கிடையாது சைனா. உழைப்ப போட்டு உழைப்புல இருந்து பணம் எடுத்து அதுல பணக்காரனானா, ஓகேவா? சோ அவனுக்கு உழைப்பு இருக்கு, அவன் பின்னாடி அறிவு இருக்கு, அந்த அறிவுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் சொல்றது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு த்ரெட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றது. ஜஸ்ட் இப்ப நான் 425 சாரி 225 235 வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் போகும். 10 மினிட்ஸ் நல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு யார் கேட்டாலும் செம்மையா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ இப்ப சைனா என்ன நினைக்கிறான், என்ன நம்மள வந்து யாரும் மதிக்கவே மாட்டாங்க, நம்ம வந்து பணக்காரன் ஆயிட்டோம். அதுவும் வந்து இந்த மாதிரி சும்மா திடீர்னு ஆயில் வித்துலாம் பணக்காரனாகல, உழைப்பு போட்டிருக்கோம், இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பணக்காரன் ஆயிருக்கும். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறோம், சோலார் பேனல் விற்கிறோம், இன்னும் சாஃப்ட்வேர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றோம், அது இதுன்னு எல்லா துறைகள்லயும் நம்ம சாதிச்சு மேல வந்துட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம எப்படியாவது ஒலிம்பிக்ஸ்ல வந்து அதிகமான கோல்டு மெடல் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. ஒலிம்பிக்ஸ் நடக்குது. நான் சொல்றது வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா ஜப்பான்ல ஒலிம்பிக்ஸ் நடக்குது, எல்லாரும் ஜப்பானுக்கு போகணும். சைனா யோசிக்கிறாங்க, சரி ஓகே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கோல்டு மெடல் அதிகமா அடிக்கிறோம். இப்ப வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு நிறைய கேம்ஸ் இருக்கும். அந்த கேம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் எப்பவுமே டாப்ல இருப்பாங்க. அந்த மாதிரி கேம்ஸ்ல மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் போய் வின் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அதுக்கான பிராக்டிஸ். இப்ப எப்படி குகேஷ் எல்லாம் சொன்னார்ல, இன்னைக்கு நான் வந்து பெரிய ஆள் ஆயிட்டேன், எல்லாரும் செமையா பாராட்டுறாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது வந்து நாங்க கத்துக்கணும்னா கூட அதுக்கு காசுலாம் செமையா செலவாகும். அப்பெல்லாம் யாரும் ஸ்பான்சரே கொடுக்கல. அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுமே இப்படி சொல்லுவாங்களே, எனக்குலாம் ஸ்பான்சரே கிடைக்கல முன்னாடிலாம். இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு வருதுன்னு அதே மாதிரிதான். அமெரிக்கா வந்து ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய எந்த கேம்ஸ்லயுமே மத்த கண்ட்ரிஸால பெருசா வந்து வின் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து கடந்த ஒரு 30-35 வருஷமா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அதுக்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க அதுல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப சைனா யோசிக்கிறான், எப்படி அந்த ஏரியால யுஎஸ் கூட கம்பேர் பண்ணி நம்மளால அதிகமான கோல்டு மெடல் அடிக்க முடியாது. அப்ப அவன் யோசிக்கிறான், ஓகே எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து டார்கெட் பண்ணா மொத்தத்துல யார் கோல்டு மெடல் அதிகமா அவன் தானே கெத்து. சோ அது வந்து ஃபுட்பால், ஐ மீன் அது வந்து டேபிள் டென்னிஸ்ல தான் இருக்கணும், அது வந்து இந்த கேம்ல தான் இருக்கணும், அந்த கேம்ல தான் இருக்கணும்னு என்ன பெருசா இருக்கு, நான் வந்து கோல்டு மெடல் அதிகமா அடிக்கணும் அவ்வளவுதான். அட்லீஸ்ட் வந்து யூஎஸ்ஏக்கு பயத்தை காட்டணும், ஆஹா இவன் மேல வரான்ற பயத்தையாவது நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி சைனா வந்து செமையா யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க என்ன சொல்றாங்க, சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா மாதிரி எடுக்கிறாங்க. டேட்டா மாதிரி எடுத்து ஓகே ஒலிம்பிக்ஸ்ல வரவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து மென், தட் இஸ் மேல் பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு, ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருக்கு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது வந்து யூஎஸ்ஏவா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், ஸ்பெயினா இருக்கலாம், இட்டாலியா இருக்கலாம், எந்த கண்ட்ரி வேணா இருக்கட்டும், ஓகேவா? அது வளர்ந்த நாடா இருந்தாலும் சரி, வளரும் நாடுகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மேல் பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு. சோ உடனே சைனா முடிவு பண்றான், சரி ஓகே நம்ம களத்துல இறக்க போறோம். தட் இஸ் ஜப்பான்ல நடந்துச்சு ஒலிம்பிக்ஸ். அந்த டைம்ல களத்துல இறக்க போறாங்க சைனா. ஆனா அவங்க டிசைட் பண்ணாங்க, நம்ம இறக்க போற கள கும்பல் ஃபுல்லா விமன். விமன் தான் வந்து இந்த வாட்டி நம்ம மெஜாரிட்டியா இறக்க போறோம். ஏன் அவங்க வந்து இது ஒரே நாள் ஓவர் நைட்ல எடுத்த டெசிஷன் எல்லாம் கிடையாது. ஒரு 10-15 வருஷமா இதுக்காக உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போட்டு அவங்க எடுத்த ஒரு டெசிஷன் என்னன்னா, அமெரிக்காவை எதிர்த்து ஒரு கேம்ல வின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு அதிக கோல்டு எடுத்து ஆகணும். சோ அவன் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கானா அந்த இடத்துல நான் போய் போட்டியிட விரும்பல. தேவையில்லாத எனர்ஜியை போட்டு அங்க இது பண்ண விரும்பல. சோ அதுல என்னோட ஆளுங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் அதுல கோல்டு அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவன் ஒரு 2-3 விஷயம் யோசிக்கிறான். நம்பர் 1 என்ன அப்படின்னா, எதிராளியே இல்லைன்னா வின் பண்றது ஈஸி இல்ல. அது எப்படி நீங்க கேட்கலாம், மேம் எதிராளி இல்லாம எப்படி வின் பண்றதுன்னு. அவன் அவ்வளவு அழகா யோசிக்கிறான்ப்பா.
ஒலிம்பிக்ஸ்ல வந்து நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜினா என்னன்றது சொல்றேன். ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையுமே அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவன் என்ன யோசிக்கிறான், சரி ஓகே நம்ம வந்து ஜப்பானுக்கு அனுப்ப போறோம். அனுப்பும் போது வின் பண்ணணும். எதிராளி இல்லாத ஒரு கேம் காமிச்சா நம்ம வந்து வின் பண்றதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து செம்ம ஜாஸ்தி. அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் விளையாடுறதுல மட்டுமே என்னோட வின்னிங் கிடையாது. நான் விளையாடணும், நான் அடிக்கிற பால் அவன் அடிக்கணும், அவன் என்னை விட நல்லா விளையாண்டானா நான் தோத்துருவேன். டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி கேம். டேபிள் டென்னிஸ் வந்து எப்படின்னா நான் விளையாடுவேன், என்னோட எதிராளி என்னோட நல்லா விளையாண்டானா அவன் தான் வின் பண்ணுவான், நான் வின் பண்ண மாட்டேன். சோ சைனா யோசிக்கிறாங்க, எதுலலாம் எதிராளியே இருக்க மாட்டான். ஸ்விம்மிங்ல இருக்க மாட்டாங்க, குண்டெறிதல் அதுல இருக்க மாட்டாங்க, ஷூட்டிங் இருக்க மாட்டாங்க, வேற என்ன எது எதுலலாம் வந்து ஒரு தனிப்பட்ட வெயிட் லிஃப்டிங் இருக்க மாட்டாங்க. தெர் இஸ் நோ எதிராளி இல்ல, தெர் இஸ் நோ அதர் பர்சன் ஹூஸ் கோயிங் டு பிளே வித் யூ அண்ட் வின் யூ. அப்படி கிடையாது. இதுல எப்படின்னா யார் அதிக வெயிட் தூக்குறாங்களோ அவங்க தான் வின்னு. இப்ப சைனா என்ன பாக்குது, உலகத்துல யார் அதிகமா வெயிட் தூக்கிருக்கான்னு பாக்குது. அவனோட அதிகமா வெயிட் தூக்குறதுக்கு அவங்களோட அத்லெட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குது, அவ்வளவுதான். சோ அவங்க அங்க வராங்க, எல்லாரோட அதிகமான வெயிட் தூக்குறாங்க, கோல்டு மெடல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸ்விம்மிங் எல்லாரும் எத்தனை செகண்ட்ல இத்தனை மீட்டரை கிராஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறாங்க. அதை விட கம்மியான செகண்ட்ல இவங்க 100 மீட்டர் கிராஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த ட்ரைனிங் 5 வருஷமா டெய்லி காலையில நைட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டெய்லி காலை 9 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், பிராக்டிஸ் 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 5-10 வருஷமா பிராக்டிஸ் பண்றவங்க நேரம் உள்ள வராங்க. எதிராளியே கிடையாதுங்க. கண்ணை மூடிக்கிட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணா கூட கோல்டு அவனுக்கு தான். கண்ணை மூடிட்டு ஸ்விம் பண்ணா கூட கோல்டு அவனுக்கு தான். ஆனா டேபிள் டென்னிஸோ இல்லைன்னா வந்து நீங்க மற்றபடி வாட் எவர் அதர் கேம்ஸ் அதுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்க ஒரு டீம் இருக்கும், நீங்க ஒரு டீம் இருப்பீங்க. நீங்க விளையாடி அந்த பால் அவன் எப்படி திருப்பி உங்களுக்கு போடுறான்னு பார்த்து இதை வச்சுதான். தட் இஸ் த ஃபியூஷன் இன்டர்பிளே ஆஃப் தி அதர் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது லைக் அந்த டீம் வந்து உங்களோட பெட்டரா இருந்தா நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். சோ சைனா யோசிக்கிறான், எதிராளியே இல்லாத கேம் என்னென்ன, ஓகே ஈட்டி எறிதல், குண்டெறிதல், ஷூட்டிங், அந்த இது பண்ணுவாங்களே ஆரோ எல்லாம், அந்த அப்புறம் வெயிட் லிஃப்டிங், ஸோ இந்த ஸ்விம்மிங் அதுலேயே வந்து டபுள் ஸ்விம்மிங், 2 பேர் பேரா ஸ்விம் பண்றது, அப்படி இப்படின்னு சொல்லி எதிராளியே இல்லைன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் ஆளை இறக்குறான். அவ்வளவு பயங்கர ட்ரைனிங் கொடுத்துரு. இந்த ட்ரைனிங் இல்லாம இன்னும் நம்ம என்ன செய்யறோம்னா இறக்குறவங்க எல்லாரும் கேர்ள்ஸா இறக்குறான். இதுல என்ன ஆயிடுதுன்னா மேல்லையா நிறைய காம்படிஷன் இருக்கும், ஃபீமேல காம்படிஷனே ரொம்ப கம்மி. காம்படிஷன் கம்மியா இருக்கிற இடத்துல நான் பிகரஸா பிராக்டிஸ் பண்றது எதிராளியும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து இறக்குனா களத்துல இறக்குனா அடி தூள் எல்லாருமே கோல்டு, அவ்வளவுதான். மிரண்டுட்டாங்க. யுஎஸ்ஏ எல்லாம் செம்மையாலாம் ஒண்ணுமே முடியவே இல்லை. அந்த ஜப்பான் ஒலிம்பிக்ஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா கதறாங்க. அப்படியே சைனா ஏதோ பண்ணிருச்சு, சைனா வந்து இப்பெல்லாம் பண்ணவே கூடாது, என்ன அப்படியே இப்படியே நம்ம தாங்க முடியல, கொந்தளிக்கிறாங்களாம். அப்ப என்னன்னா சைனா முடிவு பண்ணிட்டாங்க, நான் கோல்டு அடிச்சு காமிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமா கோல்டு அடிக்கிறேனோ இல்லையோ, ஆனா நான் கோல்டு அடிக்கிறத பார்த்து உனக்கு என் மேல ஒரு மரியாதை வரணும், உனக்கு வந்து என்னை பார்த்து ஒரு பயம் வரணும் அப்படின்னு டிசைட் பண்றான். டிசைட் பண்ணி 50 வருஷமா ஒருத்தன் நல்ல ஒரு கேம்ல விளையாடிட்டு இருக்கான், அவன் கூட நம்மளால ஈக்குவலா டஃப் கொடுத்து அதுல வின் பண்ண முடியாது. பட் ஆன் த ஹோல் என்ன பண்ணணும், யார மெஜாரிட்டி கோல்டு அவங்க தானேப்பா வின்னு, நான் அடிக்கிறேன் கோல்டு, நான் மெஜாரிட்டி கோல்டு அடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்ம டஃப் கொடுத்தாங்க. ரீசெண்டா நடந்த ஒலிம்பிக்ஸோட எடுத்து பாருங்க, சைனாவோட கோல்டு எவ்வளவு இருக்குன்னு. ஒரு கண்ட்ரி, ஐம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் அ கம்பெனி, ஐம் நாட் அட் ஆல் டாக்கிங் அபவுட் அ கம்பெனி, ஐம் டாக்கிங் அபவுட் அ கண்ட்ரி as a whole. எத்தனை கோடி பேர், 150 கோடி பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரிய நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் உலக மேடையில தன்னோட கண்ட்ரியோட கெத்தை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக 10-15 வருஷமா ஒரு ஸ்ட்ராட்டஜினா இதான் ஸ்ட்ராட்டஜி. அதிக கோல்டு எடுத்தா நீ மதிப்பல, அதிக கோல்டு எடுத்தா என்னை பார்த்து பயப்படுவல, என் கண்ட்ரியை பார்த்து பயப்படுவல, அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு. அதுக்கு என்னென்ன வழி, உன் கூட என்னால, நீ உனக்கு 50 வருஷம் பாரம்பரியம் இருக்கு ஒரு கேம்ல, அதுல என்னால ஆளை இறக்க முடியாது இங்க இருந்து. ஏன்னா 50 வருஷமா நீ ஒரு கேம்ல செம டாப்ல இருக்கனா, அதோட கோச் உங்க கண்ட்ரில தான் இருப்பான். அவனை இங்க நான் கூட்டிட்டு வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் எங்க மக்களுக்கு டைரக்டா அதுல ஒரு பெரிய ஈடுபாடு நான் கொண்டு வர வைக்கணும், அதுக்கப்புறம் அதுல பிராக்டிஸ் கொடுக்கணும், அது எனக்கு லேட் ஆகும்பா. ஆனா இதர பல கேட்டகரிஸ் இருக்குல்ல, எல்லா கேட்டகரிஸையும் நான் இறக்குறேங்க, விமனை இறக்குறேன், எதிராளி இல்லாத கேம்ல இறக்குறேன், கொண்டு வந்து நான் நிறுத்துறேன், பிராக்டிஸ் பண்ண வச்சு நான் கொண்டு வந்து நிறுத்துவேன், அத்தனை பேர் கோல்டு அடிப்பான். அதுவும் அந்த ஒலிம்பிக்ஸ்ல அந்த சைனீஸ் அத்லெட்ஸ் எல்லாம் வந்து கோல்டு வின் பண்ண மட்டும் தான் சிரிச்சாங்க. செகண்ட் பிளேஸ் வாங்க கூட அழுதாங்க பயங்கரமா, ஐயோ நான் கண்ட்ரி, ஐ ஹவ் லெட் மை கண்ட்ரி டவுன் அப்படின்னு அழுதாங்க. அவ்வளவு தூரம் விகரஸா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அங்க வந்து கோல்டு அடிச்சே ஆகணும். அவங்களுக்கு வந்து என்ன செகண்ட் தேர்ட் பிரைஸ், அவங்களுக்கு அந்த பிரான்ஸ் மெடல் சில்வர் மெடல்லாம் அவங்களுக்கு ஒரு மெடலே கிடையாது. ஏன்னா சைனா கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா, ஐ வாண்ட் டு பி நம்பர் 1, அவ்வளவுதான். அந்த செக் லிஸ்ட்ல அந்த டாப் லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த யூஎஸ்க்கு இந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம டஃப் கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல உள்ள வராங்கப்பா.
ஒரு கண்ட்ரியால யுனைடெட் ஃப்ரண்ட் எடுத்து இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா ஒரு கம்பெனி எவ்வளவு டாக்டிக்ஸ் வச்சுக்கிட்டு டாப்ல பெர்ஃபார்ம் பண்ண வருவாங்க. அப்ப இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் 50 வருஷ பாரம்பரியம் யாருக்கு இருக்கு, யாரால நல்ல கேம் விளையாட முடியுது, அதெல்லாம் கிடையாதுங்க. யார் அதிக கோல்டு எடுக்கிறாங்க அவ்வளவுதான். கோல்டு எடுக்கிறதுனா என்னோட கோல் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதை நான் எப்படி எடுக்க போறேன்? மத்த டேட்டா பார்ப்பேன். விமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லையா, நம்மள விமன் உள்ள இருக்கு. ஓ, எதிராளி அதிகமா இருந்தா வின்னிங்கான ப்ராபபிலிட்டி கம்மியாகுதா, அப்ப எதிராளி இல்லாத கேமா சூஸ் பண்ணு, எடுத்து போடும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஓ ட்ரெயினிஸை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ண விடுறோம், ஆனா ஸ்பான்சருக்கு காசு கிடைக்கல. விச் மீன்ஸ் இப்ப குகேஷ் சொன்னார் இல்லையா, நான் செஸ் கத்துக்கிட்டேன், எங்க அப்பா கஷ்டப்பட்டு காசு கட்டினாரு, ஆனா எங்க அப்பாவால காசு கட்ட முடியல, நான் பாவம் பிள்ளை கதெல்லாம் சொன்னார்ல. சைனா முடிவு பண்ணோம், ஓ ஒருத்தர் நல்ல விளையாட வந்தாலும் தெரிஞ்சாலும் அவனால ஸ்பான்சர் பண்ண காசு இருக்காது. அப்ப கவர்மெண்ட் சொல்லுது, நானே காசு தரேன், அத்தனை பேருக்கும் நான் காசு தரேன், யாரெல்லாம் நல்லா விளையாட வரீங்களோ உங்களோட லைஃப் உங்களுது இல்லைன்னு சொல்லி உங்களோட ஒரு 5-10 வருஷத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. எங்களோட கவர்மெண்டோட ஸ்போர்ட்ஸ் அகாடமில தான் நீங்க இருக்கணும். 8-10 வருஷம் வெளியிலே போகக்கூடாது எங்கேயுமே. அதாவது என்ன சொல்றது, இதுதான் தபமா இருக்கணும், இருந்து கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருங்க போங்க அப்படிங்கிற ரேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜியை பண்ணும்போது அவங்களால கோல்டு மெடல் அடிக்க முடிஞ்சது. யுஎஸ்ஏ பதறி போனாங்க அந்த சிச்சுவேஷன்ல. அந்த மாதிரி ஒரு சைனாவால ஒரு ஒரு டஃப் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு கம்பெனி நடத்த போறோம். எந்த கம்பெனி வேணா இருக்கட்டும், என்ன பிசினஸ் வேணா இருக்கட்டும், ஓகேவா? ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். இந்த ஜெப்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கி என்ன பண்றாங்க இப்போ? யாரெல்லாம் ஆப்பிள் ஐபோன்ல கொத்தமல்லி வாங்குறீங்களோ சமையலுக்கு, அங்க கொத்தமல்லி வந்து ஆப்பிள் ஐபோன்ல நீங்க அந்த ஜெப்டோவை பாத்தீங்கன்னா 56 ரூபாய் போடுவாங்க ஒரு கட்டு கொத்தமல்லி. இதே நார்மல் ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு விவோ போன், ஓப்போ போன்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த போன்ல எவ்வளவு போடுவான்? 15 ரூபாய் 20 ரூபாய் போடுவான். ஏன் அப்படி போடுறான்? ஏன்னா அவனே நினைச்சுக்கிட்டான் ஓப்போ போன் வச்சிருக்கிறவன் வந்து ஒரு பாவம், 15,000 போன் வச்சிருக்கான், இவன் 1 லட்ச ரூபா போன் வச்சிருக்கான். 1 லட்ச ரூபா போன் வச்சிருக்கவன் ஒரு கொத்தமல்லி 50 ரூபா கொடுத்து வாங்கட்டும், 15,000 ரூபா போன் வச்சிருக்கவன் ஒரு 15 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கட்டும் அப்படின்னு அவனே நினைச்சுக்கிட்டு பிரைஸையே ஆப் நீங்க யூஸ் பண்றது ஆண்ட்ராய்டு ஆப்பா இருந்தா உங்களுக்கு பிரைஸ் வேற மாதிரி காமிக்குது. இதுவே வந்து இன்னும் ஆப்பிள் ஐபோன் இருந்தா இல்ல மேக் புக்கா இருந்தா வேற மாதிரி காமிக்குது. ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்ல நான் சாதாரணமா சர்ச் பண்றேன், எனக்கு பிரைஸ் வேற காமிக்குது. மேக் புக் மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு சர்ச் பண்றாங்க, அவங்களுக்கு வேற பிரைஸ் காமிக்குது பிளிப்கார்ட் இந்த மாதிரில. இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது எத்திக்ஸா இல்ல அன்எத்திக்கலா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்ல. நான் ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால மட்டுமே நான் எப்படி பணக்காரன்னு நீங்க முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படியே நான் ஆப்பிள் ஐபோன் வச்சிருந்தா கூட நீங்க எப்படி ஒரு கொத்தமல்லி எனக்கு மட்டும் 56 ரூபாய்க்கு விற்கலாம், அவங்களுக்கு 37 ரூபாய்க்கு விற்கலாம்? எப்படி? ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருந்துட்டே தான் இருக்கு. எது எத்திக்கல் எது அன்எத்திக்கல் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டும் ரெகுலேட்டரி பாடிஸும் டிசைட் பண்ணுவாங்க. ஆனா எந்தெந்த இடத்துல கேப் கிடைக்குதோ எல்லா கேப்லயும் பூந்து பாலிசி மேக்கிங் பண்ணி எப்படியாவது நம்ம பிசினஸ் டாப் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்மளோட தான் மாறிடுது. வேற வழியே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, கடைக்கு போறோம், 4 போனை காமிச்சு அதுல ஒரு போன் வாங்கினா தானே நமக்கு சந்தோஷம். கரெக்டா? 4 போனை காமிச்சு அதுல ஒரு போன் வாங்கினா தாங்க நமக்கு சந்தோஷம். இருக்கிறதுல சூப்பர் பெஸ்ட் போன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 போன்ல நீங்க ஒரு போன் சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஓப்போ, விவோ, ஒன் பிளஸ், ரெட்மி, ரெட்மி இல்ல ரியல்மி இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 போன் இருக்கு அந்த இடத்துல. ஐக்கூ அதெல்லாம் இருக்கு. நான் சொல்றதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்கூ, விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ் எல்லாம் இருக்கு. நீங்க இதுல என்ன பண்றீங்க, உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி விவோவோ, ஓப்போவோ, ஐக்கூவோ, ஒன் பிளஸோ எடுத்துட்டு வெளில வரீங்க. இப்ப இதுவே நீங்க கடைக்குள்ள போகும்போது அங்க இருக்கிறது ஒரே ஒரு போன் தான். அதுவும் நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க? விவோ தான் சூஸ் பண்ணீங்க. 4த்துல ஒண்ணு விவோ தான் சூஸ் பண்ணீங்க. ஆனா நீங்க கடைக்கு போகும்போது உள்ள விவோ மட்டும் வச்சுதான் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு 4 சாய்ஸ் தேவைப்படுது. 4த்துல ஒண்ணு சூஸ் பண்ணணும். அந்த ப்ரிஃபரன்ஸ் தேவைப்படுறதுல உங்களுக்கு உடனே ஒரு ஒரு பிசினஸ் யோசிச்சான். சரி ஓகேப்பா, பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்காரன் என்ன பண்ண தெரியுமா? விவோ அவன் கம்பெனி தான், ஓப்போ அவன் கம்பெனி தான், ஒன் பிளஸ் அவனோட கம்பெனி தான், ஐக்கூ அவன் கம்பெனி தான், ரியல்மி அவன் கம்பெனி தான் நினைக்கிறேன். இந்த எல்லாமே அவன் ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெருசா உள்ள இருக்கிற பொருள் மாற்றமே கிடையாது. சின்ன சின்ன யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் மாறும், அவ்வளவுதான். 5 ப்ராடக்ட்ஸே லான்ச் பண்ணணும். நான் போய் ஓப்போ வாங்கினேன், நீங்க போய் விவோ வாங்கினீங்க, அவர் போய் ஒன் பிளஸ் வாங்கினாரு, இவன் போய் ஐக்கூ வாங்கினா, அவங்க போய் ரியல்மி வாங்க முடிஞ்சிருச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் 5 ப்ராடக்ட் அவனோட ப்ராடக்ட் தான். சேல் பண்ணி கல்லால காசு வந்துருச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் 5ல ஒரு போனை சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கும் முடிஞ்சிச்சு. யூ ஹாப்பி, ஹி இஸ் ஆல்சோ ஹாப்பி. அவன் ஸ்ட்ராட்டஜி என்ன? இதுவே அவன்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு, பெஸ்ட் ஆஃப் த ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு அவன் ஒன் பிளஸ் மட்டுமே லான்ச் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்க வாங்குவீங்க? நீங்க வேற ஏதாவது பிராண்டுக்கு போலாமான்னு போவீங்க. நம்ம ஏன் சாம்சங் போக கூடாது, சாம்சங் கேலக்ஸி போக கூடாது? அவன் யோசிச்சான். நீங்க ஏன் சாம்சங் கேலக்ஸி பத்தி யோசிக்கிறீங்க? உங்களை நான் என்னோட இப்ப எப்படி நீங்க வந்து அந்த இப்ப யாரோ ஒருத்தர் இருக்காங்களே, யாரோ ஒரு யூனிவர்ஸ் ஆமே, ஐயோ என்னமோ ஒரு யூனிவர்ஸ், அந்த பருத்திவீரன் கார்த்திகை பிரியாணில அதுல ஒரு டைரக்டர் வருவார்ல, லோகநாதன், ஐயோ ஏதோ ஒரு யூனிவர்ஸ் இருக்கும்ல,
எல்சியூவா? அது என்னடா அது? கொஞ்சம் சொல்லுங்களேன். லோகேஷ் கனகராஜ். கரெக்ட், கரெக்ட். லோகேஷ் கனகராஜ் ஒரு யூனிவர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது பிபிகேவோட யூனிவர்ஸ். இந்த பிபிகேவோட யூனிவர்ஸ்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வாங்கிட்டு வெளில போயிடுவீங்க. நீங்க போய் எனக்கு சாம்சங் வேணும், அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டீங்க. நீங்க ஆண்ட்ராய்டுன்னு வேணா, நீங்க வந்து நான் மோட்டோரோலா வாங்கலாமா? நான் போயிட்டு வந்து சாம்சங் வாங்கலாமா? அந்த அளவுக்கு உங்களை திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. பிபிகே யூனிவர்ஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா, விவோ, ஓப்போ, ஐகூ, ஒன் பிளஸ், இல்ல ஒன் பிளஸ்லயே ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ், நாடு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வெளில போயிருவோம் நம்ம. அவனுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நமக்கும் நல்ல ஒரு போன் கிடைச்ச திருப்தி, நம்மளும் வெளியில போயிட்டோம், அவ்வளவுதான். ஸோ பேசிக்கலா ஸ்ட்ராட்டஜிங்கிறது நான் என்ன சொல்வேன்னா, நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் இவ்வளவுதான். நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை பிடிக்கிறோம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு பொருளை விற்கிறோம், ப்ராஃபிட் பண்றோம், தி பிகமிங் நம்பர் ஒன். ப்ராஃபிட் ரிலேட்டடாகவும் சரி, ப்ராஃபிட் ஓரியன்டாகவும், ப்ராஃபிட் மார்ஜினும் நம்ம தான் அதிகமா இருக்கணும், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம தான் அதிகமா இருக்கணும், இந்தியா ஃபுல்லா நம்ம தான் டாப். நீ என்ன வேணா ஆம்பிஷன்ஸ் வச்சுக்கோ, யூ வாண்ட் டு பிகம் நம்பர் ஒன். இதான் பேசிக்கலி பாத்தீங்கன்னா இதான் ஸ்ட்ராட்டஜி. இப்ப ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கறதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டு யூ ஹேவ் எனி டவுட்? மேம் ஸ்ட்ராட்டஜினா எனக்கு இன்னும் புரியல மேம், என்னன்னே தெரியல மேம், அப்படி யாருக்காவது இருக்கா? இல்ல புரிஞ்சிடுச்சா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிலேட்டிங் ஸ்ட்ராட்டஜி? புரிஞ்சாலும் எஸ் சொல்லுங்க, புரியலனாலும் சொல்லுங்க. நான் இன்னொரு தடவை வேற ஏதாவது சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன் நான். முடியும் முடியும், சீக்கிரம் கமான் டெல் மீ. அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட், சூப்பர் சூப்பர் சூப்பர், எஸ் 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 எஸ், பக்கா. இப்போ புரிஞ்சிடுச்சா? இப்போ ஸ்ட்ராட்டஜினா புரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் நம்ம குழந்தைங்க, நம்ம எல்லாம் ரொம்ப குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்புறமா ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் அப்படி தள்ளிட்டே போவேன். மேம் நீங்க ஏன் மேம் படிச்சு படிச்சு ஒரு ஒரு லைனா சொல்லல அப்படி கேட்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் சாப்டர் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸை நான் இன்னைக்கு சாயங்காலம் அனுப்பிச்சிருவேன். அந்த கொஸ்டினை படிச்சு பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியலன்னா, நான் நாளைக்கு உட்காந்து மறுபடியும் அந்த 20 கொஸ்டின்ஸையும் கூட உங்க கூடவே சேர்ந்து உட்காந்து லைன் பை லைன் படிக்கிறேன். அதை லைன் பை லைன் படிச்சா கூட பிரயோஜனம் உண்டு. இதை லைன் பை லைனா படிச்சு நம்மளும் ஃபுல் சாப்டர் படிச்சோம் என்ன பெருமை, பெத்த பெருமை, ஒரு பெருமையும் இல்ல. எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் படிக்கிறோமா, அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால காரியம் முக்கியம் குமார் அப்படி சொல்லிட்டு நம்ம இறங்கிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதெல்லாம் விட்டுருங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா இது ஒரு மொக்க இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட்னா சம்டைம்ஸ் எப்படி சொல்லுவோம்னா, என்னப்பா உங்க மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படி சொல்லுவோம், இல்ல உங்க மேனேஜர் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த மாதிரி நான் பேசும்போது உங்க மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கே அப்படி சொல்லும் போது, நான் மேனேஜ்மெண்ட்னா என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட்களை மீன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, உங்க மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பீப்புளால ஆனது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களோட the way that your college is managing its fund அது வந்து பயங்கரமா இருக்கே, ரொம்ப முற்போக்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல the way you manage your fund அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் செம்மையா இருக்குப்பா அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம் அது? அப்ப அவங்க ஏதோ ஃபண்டை மேனேஜ் பண்றாங்க. சோ எப்படி வந்து வாக் அப்படின்னா நவுன்னு சொல்லுவான், இது இந்த நவுன் அண்ட் வேர்ப் டிஃபரன்சியேஷன் இருக்கலாம். அந்த மாதிரிதான் ஒரு சில இடங்கள்ல the top management, ஓகேவா, the top management of the company so and so சொல்லும்போது அந்த ஆளை குறிக்கும், ஒரு பர்டிகுலர் ஆளை குறிக்கும். அந்த டைம்ல அந்த நவுன் மாதிரி. சில இடங்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த மேனேஜ்மெண்ட் about the management when we talk about how do they manage it. நான் எப்படி மேனேஜ் பண்றேன், நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி ஓடுறேன், நான் எப்படி பாடுறேன், நான் எப்படி ஆடுறேன், அந்த மாதிரி நான் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல சொன்னாங்கன்னா that is called as verb மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இவங்க தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மேனேஜ்மெண்ட்ங்கிறது நவுன் மாதிரி வரும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஒரு சில இடத்துல they use the word management as a key group in an organization in charge of affair. அந்த கம்பெனியோடைய மேஜர் ஃபண்டிங் அண்ட் ஆல், ஹவு டு யூ கண்டக்ட் தி என்டையர் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அதை வந்து பாத்துக்கிற கீ குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களே ஜென்ரலா இவங்க தான் டாப் மேனேஜ்மெண்ட், இவங்க தான் மிடில் மேனேஜ்மெண்ட், இவங்க தான் லோ மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்றோம், லோ லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்லிடுவாங்க. அப்ப சொல்லும் போது அது யாரை குறிக்கணும்? அந்த ஆட்களை குறிக்கும். அதுக்கப்புறமா அவங்க அதை எப்படி வந்து நல்ல நிர்வகிக்கிறாங்க, ஹவு டு தே மேனேஜ் இட் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வேர்பா யூஸ் ஆகும். இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அந்த term management is also used with reference to another set of interrelated functions and processes carried out by the see the top management. எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது the fund management done by the top management. ஓகே, the fund management எப்படி the fund மேனேஜ் பண்றாங்க, நல்லா பண்றாங்க, அதான். சோ ஒரு இடத்துல மேனேஜ்மெண்ட் இஸ் நவுன், இன்னொரு இடத்துல மேனேஜ்மெண்ட் இஸ் verb. புரிஞ்சிச்சா? இல்ல இன்னும் ஏதாவது இது ரொம்ப மொக்க தான், பட் புரியலன்னா சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இது ஓகேவா?
மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு நவுனா சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து வேர்பா சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், how do they manage the affairs of the business, how do they manage the purchase, how do they manage the sales, how do they manage marketing, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன அப்படியே அங்கங்க நிப்பாட்டி கேட்டுருங்க. ஓகே மேம், இல்ல நான் எல்லாத்தையும் படிக்கணுமான்னு கேட்டா தயவு செஞ்சு நீங்க எல்லாத்தையும் படிக்க வேண்டவே வேண்டாம். நான் உங்களுக்கு கான்செப்டை மட்டும் சொல்லி தரேன். நான் கிளாஸை முடிச்சுட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரேன். அந்த கொஸ்டினை மட்டும் நீங்க படிச்சு எழுதி பார்த்தா போதும். தயவு செஞ்சு நீங்க புக்கை பார்க்க வேண்டாம். அது நமக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நான் வந்து இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஃபுல் போர்ஷன் ஏல இருந்து இசட் வரைக்கும் பேக் டு பேக் படிச்சு எக்ஸாம்ல போய் ஏமாந்ததுலாம் போதும், நமக்கு வேண்டாம் அது. ஓகே, அதுக்கடுத்து தே டாக்கிங் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, ஸ்ட்ராட்டஜிங்கிறது சும்மா ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட். நமக்கு டாப்ல ப்ராஃபிட் வேணும், நமக்கு என்ன கோல் வேணும், அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நம்மகிட்ட இருக்க ரிசோர்ஸ் வச்சு நம்ம எப்படி இங்க ஸ்பீடா போகலாம், அதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? எம்சிக்யூஸும் நான் தருவேன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு எம்சிக்யூஸும் நான் தருவேன், கொஸ்டின் பேப்பர்ஸும் தருவேன். ஓகேவா? கிளாஸ்ல நடத்ததை வச்சு எம்சிக்யூ அட்டன் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது இருக்கு இல்லையா, ரிட்டன் கொஸ்டின்ஸ், அது வந்து நான் உங்களுக்கு தரதை நீங்க படிச்சா போதும். இங்கேயுமே நான் கிளாஸ் நடத்தது வச்சு எம்சிக்யூஸ் எல்லாம் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நான் சொல்றது வந்து லைன் பை லைன் இதை அண்டர்லைன் பண்ணி ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க? அது வந்து மனப்பாடம் எல்லாம் பண்ண வேணாம். சும்மா இன்னைக்கு நடத்தி முடிச்சிட்டாங்களா, ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணலாம், அவ்வளவுதானே தவிர இது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு மக் இட் அப். இந்த என்டையர் 42 பேஜஸ்ல நான் ஒரு 10 பேஜஸ் நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்ல எடுத்து கொடுப்பேன். அந்த 10 பேஜஸ் லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் நீங்க மக்கப் பண்ணி எழுதி காமிச்சே ஆகணும். வேற வழியே கிடையாது நமக்கு. அப்பதான் நம்ம 50க்கு 43, 45 எடுக்க முடியும். அதனாலதான். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வச்சு நம்ம எப்படி வந்து நம்மளோட கோல் அட்டைன் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி கையாளுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்கேன்ல, பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஃபண்டை வச்சு 5 விதமான போன் பிராண்டை கிரியேட் பண்றாங்க. ஓப்போ இஸ் a செப்பரேட் பிராண்ட், விவோ செப்பரேட் பிராண்ட், டிஃப்ரெண்ட் பிராண்டிங்ஸை கிரியேட் பண்ணி 5 விதமான போனை லான்ச் பண்ணி சேல் பண்றாங்க. 5 பிராண்டை மெயின்டைன் பண்றாங்க. ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஒரே பிராண்ட் தான், ஒரே மாடல் போன் தான், அதுக்கு அடுத்த மாடல் போன், அவ்வளவுதான். ஒரே வேரியன்ட், ஒரு வேரியன்ட் தான். 15 லான்ச் பண்ணா 15ல ஒரு வேரியன்ட், அவ்வளவுதான். அதுல ப்ராபப்ளி 2 இருக்கும், ப்ரோ ஒன்னு இருக்கும், நார்மல் ஒன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர தே டோன்ட் ஹேவ் 10 பிராண்ட் கிடையாது அவங்க கிட்ட. ஓகேவா? கீவேர்ட்ஸ் நான் எல்லா டாபிக்குமே சொல்லுவேன். கீவேர்ட்ஸ், ஐயோ there is a misunderstanding. ஆக்சுவலாமா நான் கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி தருவேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம லைன் பை லைன் போகும்போது ரொம்ப டிலே ஆகும். ஓகேவா? நான் கீவேர்ட்ஸ் வேணா அங்கங்கேயே மார்க் பண்றேன். இதுல கீவேர்டே கிடையாது. ஓகேவா? நான் வேணா கீவேர்ட் அங்கங்க மார்க் பண்றேன், நீங்க வேணா மார்க் பண்ணிக்கோங்க. இது நார்மலா ஜஸ்ட் என்ன இதுல இவ்வளவுதான், இதுக்கப்புறம் இல்ல ஒன்னும் கீவேர்டு இல்ல, இதுலயும் கிடையாது. இது மட்டும் வேணா கீவேர்டு. வாட் இஸ் மை செட் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளவுதான். அண்ட் ப்ராசஸஸ், இது ஒரு கீவேர்டு. இதுக்கப்புறம் எந்த கீவேர்டும் கிடையாது. கோல், டிசைன், ஆர்கனைசேஷன், மொபிலைசேஷன், அக்வசிஷன், எதுவுமே கீவேர்ட் கிடையாது. இதுலயும் எதுவுமே தேவையே கிடையாது, இல்ல எதுவுமே வராது. இது மட்டும் வேணா படிச்சுக்கோங்க ஒரு தடவை. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அட் த ஃபர்மோட மேனேஜர்ஸ் வந்து they'll undertake these strategies. ஏன் இது எடுக்கிறாங்கன்னா, to put the firms in the best possible position to compete successfully in the marketplace, அவ்வளவுதான். Strategic management process அப்படிங்கிறது set of activities that the firm managers undertake to put their firms in the best possible position to compete successfully. இது தவிர வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, மிஷன்லாம், அதெல்லாம் நான் என்ன தனித்தனியா சொல்றேன். ஒரு ஹெட்டிங் வரும்போது அதை தனித்தனியா சொல்றேன். இப்போதைக்கு இதுல வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஏதாவது டவுட் இருக்கா? Tell me, then and there we'll sort it out. ஏன்னா நம்ம வந்து மே எக்ஸாம்ஸ் எழுத போறோம். So you have to be very clear. நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகும், என்ன இவங்க வந்து இப்படி ரகடா எடுக்கிறாங்களேன்னு. ஓகேவா? மத்தபடி வந்து எக்ஸாம்ஸ் எழுதும் போது நீங்க கண்டிப்பா நான் பாராட்டிட்டே எழுதுவேன். பரவாயில்ல, அந்த பைத்தியம் கத்திக்கிட்டே இருந்தாலும் அது சொன்னதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கண்டிப்பா. ஓகேவா? அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க மேல இந்த இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, இது கீவேர்டா வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி அப்படி கேட்டாங்கன்னா இது கீவேர்டா வச்சுக்கோங்க. இதோ இருக்கு பாருங்க. இது மட்டும் ஏன்னா வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜினா ஒரு 10 டெஃபினேஷன் இருக்கும்.
எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொண்டாங்க, ஏதோ ஒண்ணு போதும் நமக்கு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட். நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம கிட்ட என்ன ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, இதை வச்சு இந்த பிசினஸ் பண்ணணும். நம்மகிட்ட இருக்க ஃபண்டை வச்சு, நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸ் வச்சு, நம்ம கிட்ட இருக்க மேன் பவரை வச்சு நம்ம எப்படி டாப்புக்கு வருது அப்படின்னு யோசிச்சு வித்தியாசமா எதை செஞ்சாலும் அது பேர் ஸ்ட்ராட்டஜி தான். டு அண்டர்ஸ்டாண்ட்? அதனால ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ் டிசையர்ட் இமேஜ். எந்த டிரெக்ஷன்ல போகணும், என்ன டெஸ்டினேஷன் நம்ம அரைவ் பண்ணணும், எல்லாமே what it wants to be, how it wants to go there, எல்லாமே இதுல வந்துரும். where it wants to go, destination எல்லாமே வந்துரும். இதுல வந்து சில ஸ்ட்ராட்டஜியை பத்தி உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பத்தி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னவா? ஐகோர் அப்படிங்கிற ஐகோர் ஹெச் ஹேண்ட்ஸ் ஆஃப் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, the common thread among the organization's activities and product markets that defines the essential nature of business. இதெல்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் வந்து பெருசா இட்ஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். வேணா சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. க்ளூவேக் என்ன சொல்லியிருக்காரு, ப்ராபப்ளி ரொம்ப அப்படியே உங்களுக்கு வந்து டஃபா எக்ஸாம் கொடுக்கணும், இது கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு வேணா கேட்காமையும் போகலாம். பட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இது கொடுத்தாங்கன்னா இது ஆன்சர் சொன்னது, இது கொடுத்தா இது க்ளூவேக் சொன்னதுன்னு சொல்லலாம். பட் ஐ டோன்ட் திங்க் அவ்வளவு மட்டமெல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. 5 சாப்டர்ல இருந்து நமக்கு 1 மார்க் கேட்கணும்னா ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மொக்கையே கேட்க மாட்டாங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, அப்படியே ரக்கர்டா ரிஜிடா, நான் இதை சொல்லியிருக்கேன், நீ இப்படி மட்டும் தான் செய்யணும், அந்த மாதிரி ரிஜிடா இருக்கணுமா? இல்ல நம்மளை சுத்தி வர இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மாற அந்த ஸ்ட்ராட்டஜியும் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா கஸ்டமைஸ் ஆகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஃபிளெக்சிபிளா தான் இருக்கணும். நம்ம ஒண்ணு நினைச்சு செய்யறோம் அப்படின்னா அது மாதிரியே கடைசி வரைக்கும் எல்லாமே நம்மளை சுத்தி நடக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்பெனியை சுத்தி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கம்பெனி சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள், கஸ்டமர்ஸ், அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் எந்த அளவுக்கு மாறிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனியோடைய ஸ்ட்ராட்டஜியும் அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஷுட் பி ஃபிளெக்சிபிளி டிசைன். கண்டிப்பா இட் ஷுட் பி ஃபிளெக்சிபிள். ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் there is one thing that you need to remember. எல்லாருமே நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து என்ன அப்படின்னா, SWOT அப்படின்னு, SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன், ஹேவ் கிட்ஸ் டு டேக் கேர் ஆஃப், என்னால் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொன்னா எனக்கு அது வீக்னஸ். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எனக்கு அது வீக்னஸ். பட் ஆன்லைன் கிளாஸ் நான் எடுக்கணும்னா அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளில போக வேண்டாம், எனக்கு ஆன்லைன் இருக்கு. ஆன்லைன் மார்க்கெட் க்ரோ ஆக அது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எனக்கு செமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் தோ ஐ கான்ட் மூவ் அவுட் ஆஃப் மை ஹவுஸ், பட் ஐ ஸ்டில் கேன் கேப்சர் த மார்க்கெட் பிகாஸ் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஸோ என்னோட வீக்னஸ் என்னவோ அதை அதை நல்லிஃபை பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸோ ஸ்ட்ரென்த்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கேன் டாக் லைக் 10 hours புட் டுகெதர், என்னால் உட்காந்து செம்மையா நல்லா கிளாஸ் எடுக்க முடியும், அது என்னோட ஸ்ட்ரென்த். எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்னா என் ஸ்ட்ரென்த், எனக்கு தமிழ் நல்லா வரும்னா எனக்கு ஸ்ட்ரென்த், எனக்கு வந்து சுத்தி வர இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் தெரியும்னா எனக்கு ஸ்ட்ரென்த், பிசினஸ் நியூஸ் தெரியும்னா எனக்கு ஸ்ட்ரென்த். எல்லாமே எனக்கு எது எதெல்லாம் பிளஸோ அது என்னோட ஸ்ட்ரென்த், எனக்கு எது எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் என்னோட வீக்னஸ். இப்ப வெளியில வந்து என்னோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் நல்லா சூப்பரா ஃபிளரிஷ் ஆக்குற மாதிரி வெளியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அது சூப்பரா இருக்கும். ஓகே, என் ஸ்ட்ரென்த்தை இன்னும் நான் பெருசாக்கிப்பேன், இன்னும் நான் வந்து அதை ஃபிளரிஷ் ஆக்கிட்டே இருப்பேன். என்னோட வீக்னஸ் ஒன்று இருக்கு, என்னால வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அப்ப எனக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, பெங்களூர்ல அப்படியே மந்த்லி 3 lakhs ஒரு லெக்சர்ஷிப் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க, என்னால போக முடியாது. இப்ப என்ன ஆயிடும்னா, நான் வீட்டை விட்டு வெளில போக முடியாதுங்கிற என்னோட வீக்னஸை என்னால ஒண்ணுமே பண்ண முடியும். பட் அது ஆன்லைன் எஜுகேஷன் வரும்போது என்னால் அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் டேப் பண்ண முடியுது. அப்போ வெளியில த்ரெட் என்னது? இமேஜின் இப்போ நான் வந்து வீட்டை விட்டு வெளில வர முடியாது, நான் வெறும் ஆன்லைன் கிளாஸ் தான் எடுக்கிறேன், நான் குழந்தைங்களை பார்த்துக்கணும், அப்படி இப்படி நான் வந்து இருக்கேன் அப்படின்னா அந்த டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் டவுன் ஆகுது, வெறும் ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ஒரு த்ரெட்டுப்பா. வெளியில, அதாவது என்னை தவிர வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எனக்கு சாதகமா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரென்த். ஐ மீன் எனக்கு சாதகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு சாதகமா இல்லை, எனக்கு பயமா இருக்கு, அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, அது எனக்கு ஒரு த்ரெட். ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஸ்ட்ரென்த்ன்றது எனக்கு மட்டுமே தனிப்பட்ட போல என்னோட பாசிட்டிவ்ஸ் என்ன, என்னோட பிளஸ் என்ன, அது ஸ்ட்ரென்த். என்னுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, அது என்னோட மைனஸ், அது என்னோட வீக்னஸ். வெளியில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எது எனக்கு சாதகமா இருக்கு, ஃபேவரபிள் கண்டிஷன், அது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து உயர இன்னும் அது ஹெல்ப் பண்ணும். எது இதெல்லாம்
ஐயோ எனக்கு பயமா இருக்கிறத பார்த்தா நான் என்ன பண்ண போறேனோ அப்படின்னு எனக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கிறது எல்லாமே எனக்கு த்ரெட். ஸோ இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சின்ன சின்ன இடத்துல அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது, இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, நமக்கு படிக்கும் போது அது நல்லா புரியும். ஸோ உங்களுக்கு SWOT அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ டு ஹேவ் எனி டவுட்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் SWOT? இல்லம்மா, எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அப்பப்ப உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிடுறேன். இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லை? நோ மேம். ஓகே, பக்கா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். என்னன்னா ரொம்ப நாளா இதை சொல்லி கொடுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. விஷன். வாட் இஸ் விஷன்? வாட் இஸ் மிஷன்? வாட் இஸ் அ கோல்? வாட் இஸ் அன் அப்ஜெக்டிவ்? இது வந்து நம்மள வந்து வாழ்க்கையை புரட்டி போடுற சில 4 வேர்டு இல்லை, இதுவும் 4 இருக்கும். ஏன்னா விஷன், மிஷன், கோல், அப்ஜெக்டிவ் ஏகப்பட்டது. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா எக்ஸாம்ல போய் உட்கார்ற வரைக்குமே நமக்கே ஒரு தெளிவே இருக்காது இதுல. இப்ப நான் கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, நான் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றேன் பாருங்களேன். இன்னும் 5 இயர்ஸ்ல ஆடிட்டிங் SM அப்படின்னா அது KP கிளாஸஸ் தான் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் இல்ல, நான் வந்து நான் கண்கூட நான் பாக்குறேன். 5 இயர்ஸ்ல ஐ கேன் பி நம்பர் 1 அப்படின்னு நான் வந்து நான் டாப்ல வைக்கிறேன். அப்படின்னா இது என்னால இன்னைக்கு அனுபவிக்க முடியுமா? முடியாது. என்னால என்ன பண்ண முடியும்? என்னால அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அது கண்ணுக்கு எட்டுற தூரத்துல இருக்கு, கைக்கு எட்டுற தூரத்துல இல்ல. சோ கைக்கு எட்டுற தூரம்னா இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்னைக்கு இந்த கீபோர்ட் என்னால தொட்டு பார்க்க முடியுது, இன்னைக்கு இந்த மானிட்டர் என்னால தொட்டு பார்க்க முடியுது, இன்னைக்கு என்னால உங்ககிட்ட பேச முடியுது. உங்களை மாதிரி இன்னும் 200 2000 பேர் கிட்ட என்னால எப்ப பேச முடியும்? அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு எனக்கு நடக்கும். அந்த 5 இயர்ஸ் கழிச்சு நான் என்ன நடக்குமோ அதை என்னால இப்ப கண் கூட பார்க்க முடியும். ஐ மீன் லைக் ஐ கேன் இமேஜின் தட், மை ஐஸ் கேன் see that, பட் இட்ஸ் நாட் இன் ரியாலிட்டி. இப்ப இருக்கிற ரியல் வேர்ல்டுல நடக்கல இன்னும். அப்போ விஷன் அப்படிங்கறது நான் வந்து என்னவா நான் ஆகணும்னு நினைக்கிறேனோ அதை நான் வந்து பார்க்க தான் முடியும். ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் விஷன். தூரமா இருக்கிற மலை இங்க இருந்து தெரியும். ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஆல் த 5 சென்சஸ் பேசிக்கிட்டே வந்துச்சான். அப்ப வந்து 5 சென்சஸ் பேசிட்டு வந்துச்சான். ஒரு பையன் வந்து என்ன பண்ணிருக்கான், வீட்டை விட்டுட்டு ஆர்மிக்கு போயிருக்கான். ஆர்மிக்கு போயிட்டு லீவுக்காக ரிட்டர்ன் வீட்டுக்கு வரான். வரும்போது கண்ணு, காது, மூக்கு, கையெல்லாம் பேசுது. ஓகேவா? அந்த 5 புலன்களும் பேசிக்குதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிச்சு, கண்ணு வந்து அந்த மலையை பார்த்துச்சு. ஆஹா, மழை வந்துச்சு, நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். கண்ணு சொல்லுதான். மூக்கு சொல்லுதான், இல்லையே எனக்கு மழை காத்து வரவே இல்லையே, என்ன போய் சொல்றியா அப்படி கேட்டுச்சான். இன்னொருத்தவங்க, ஏய் எனக்கு என்ன அந்த மலையோட காத்தினா எனக்கு ஸ்கின்ல ஃபீல் ஆகவே இல்லை, நீ என்ன மழை வந்துருச்சு வீடு வந்துருச்சுன்னு சொல்ற, போய் சொல்றியா? இன்னொருத்தர் சொல்றாங்க, ஏய் மலை கிட்ட வந்துட்டு அந்த அது பேர் என்ன, அந்த சவுண்ட் என்ன என் காதுக்கு வரல, ட்ரீயோட சவுண்ட் எல்லாம் அப்படியே அசையுமே, அந்த சவுண்ட் என்ன என் காதுக்கு வரல. அது வந்தா தானே நம்ம வீடு வந்துச்சுன்னு அர்த்தம். அது எப்படி யாருக்குள்ள வந்துச்சுன்னு சொல்ல வரல. அதாவது இது என்னன்னா ஒருத்தருக்கும் ஒரு டைம்ல தான் அது கிளிக் ஆகும். காது வந்து சவுண்ட் எப்ப ரீச் ஆகுதோ அப்பதான் அது நம்பும். எனக்கு காத்து வந்து இப்ப கையில படுதோ அப்பதான் ஸ்கின் நம்பும். வாசனை எப்ப மூக்குக்கு வருதோ அப்பதான் மூக்கு நம்பும். ஆனா கண்ணுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருமா. தூரத்துல இருக்கும்போது, ஏய் நம்ம வந்துட்டோம், நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி கூட மலையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருமா, வீடு கிட்ட வந்துட்டோம். அந்த மாதிரி விஷன். விஷன் வந்து எப்படின்னா, இன்னும் வரதுக்கு ரொம்ப தூரம் இருக்கும்போது கூட கண்ணுக்கு தெரியும். ஆனா ரியாலிட்டியில இப்ப பண்ண முடியாது அது. அதனால விஷன் அப்படிங்கிறது எப்போதுமே எப்படி இருக்கும்னா, டேர்ம் லாங் டேர்ம்ல நீங்க போய் எந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அந்த அடையக்கூடிய அந்த இடம், அது ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி விஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? விஷன் அப்படிங்கிறது வந்து வாட் யூ வாண்ட் டு பி, என்னவா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு 5-10 வருஷத்துல, அது விஷன். மிஷன். மிஷன்னா என்ன? அந்த 10 வருஷம் கழிச்சு நீ நினைக்கிற அந்த இடத்தை போய் நீ அடையணும்னா இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? வாட் இஸ் யுவர் மிஷன் டுடே? மிஷன் அப்படிங்கிறது இப்ப பிரசன்டா வாட் யூ ஹேவ் டு டூ. நான் சொல்றேன் 5 வருஷம் கழிச்சு நான் வந்து டாப்ல நம்பர் 1 இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட. இதை நான் செய்யணும்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? நான் வந்து தூக்கம் பார்க்க கூடாது, என்னோட என்டர்டைன்மெண்ட்டை பார்க்க கூடாது, நான் உழைச்சுக்கிட்டே இருக்கணும், கடினமா உழைக்கணும், என்னை மீறி நான் உழைக்கணும், அந்த உழைப்பை நான் போட்டுட்டே இருக்கணும். அப்ப இன்னைக்கு நான் என்ன செஞ்சா, இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணணும், மினிமம் நான் டெய்லி 5 ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கணும். அப்பதான் என்னால இன்னும் 5 வருஷத்துல அத்தனை பேர் ரீச் பண்ண முடியும். அப்ப நான் வைக்கிறேன்ல, இன்னைக்கு பர் டே நான் 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும், டெய்லி 5 ஹவர்ஸ் நான் வந்து கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணணும். இது என்னோட மிஷன் இன்னைக்கு. விஷன் இன் 5 இயர்ஸ் பேன் இண்டியா லெவல் ஐ வில் பி தி டாப் டீச்சர். இது விஷன். இது என்னால பார்க்க முடியுது. ஆனா இப்ப என்னால என்ஜாய் பண்ண முடியல. இப்ப நான் என்னால என்ன பண்ண முடியும், பர் டே 5 ஹவர்ஸ் என்னால கிளாஸ்ல உட்கார முடியும், அதான் பண்ண முடியும். இதெல்லாம் பண்றதுனால
கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கோல் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நான் என்ன ஆகணும்னு நான் நினைக்கிறேன்ல, அது ஓவர் நைட்ல ஆயிட முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தானே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தமிழ்ல நம்பர் 1 ஆகணும். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏகப்பட்ட மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் எனக்கு ஒவ்வொரு கோல் தெரியுமா? ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் ஒரு கோலை நான் அச்சீவ் பண்ணணும். மல்டிபிள் கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ணி போனாதான் எனக்கு அந்த விஷன் நான் கண் குளிர பார்த்தது உண்மையாகும். அப்ஜெக்டிவ்ஸ், இந்த கோலை நான் ரீச் பண்ணணும்னா நான் என்னென்னலாம் வந்து குட்டி குட்டியா நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும், என்ன ஏது. இப்ப நான் மிஷன் சொல்லிட்டேன்னா திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டூ எவ்ரி டே நான் இதை பண்ணணும். இப்ப சில டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனியோட விஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய கம்பெனிஸோட இன்னைக்கு நீங்க இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்க, இது உங்களுக்கு செம்மையா புரியும். அப்பதான் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து பண்ணுங்க. நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸோட விஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பி நம்பர் 1, ஐ வாண்ட் டு பி என்ன சொல்றது, ஐ வாண்ட் டு பி தி லீடர், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஐ வாண்ட் டு பி தி லீடர்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க தான் லீடரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஒரு வாசனை கேர் மாதிரி ஒரு கம்பெனி இருக்குல்ல, அவங்க சொன்னாங்க லீடரா இருக்கணும். என்ன அர்த்தம்? ஓ அப்பன்னு கண் சிகிச்சையில அவங்க நம்பர் 1 இருக்கணும், லீடரா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுவே வந்து ஒரு கிரிக்கெட் டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து லீடரா இருக்கணும், நாங்க தான் டாப்ல இருக்கணும்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட்ல அவங்க தான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ நம்ம என்ன பிசினஸ் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்துல இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஒரே விஷன் கூட இருக்கலாம். அது என்னவா இருக்கலாம், நம்பர் 1 இருக்கணும், குளோபல் லெவல்ல நான் தான் நம்பர் 1 இருக்கணும். இமேஜின் இது எல்லாருக்குமே விஷனா கூட இருக்கலாம். வேர்ல்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூட வேர்ல்டுல இருக்கிற அத்தனை கம்பெனிஸுமே விஷன் செட் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது. ஆனா இந்த அத்தனை விஷனுக்கு பின்னாடியும் வெவ்வேறு, உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல, குளோபல் நம்பர் 1 அப்படிங்கிறது வாசனைக்கேரும் அந்த விஷனை வச்சிருக்கலாம், மலர் ஹாஸ்பிட்டல்ஸும் அந்த விஷனை வச்சிருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் காலேஜ் கூட அந்த மாதிரி ஒரு விஷன் வச்சிருக்கலாம், நான் தான் நம்பர் 1 இருக்கணும். ஒரு ஸ்கூல் வந்து நம்பர் 1 இருக்கணும் வேர்ல்டுல அப்படின்னா அவங்க படிப்பு தரத்துல நம்பர் 1 இருக்கணும், அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு கண் சிகிச்சை மருத்துவமனை நான் நம்பர் 1 இருக்கணும் வேர்ல்டுலயே அப்படின்னா அவங்க அந்த மருத்துவம் கொடுக்கறதுல அவங்க நம்பர் 1 இருக்கணும். அதாவது சூப்பரா வந்து அவங்க ஐ ட்ரீட்மெண்ட் கொடுக்கல நம்பர் 1 இருக்கணும். ஒரு காலேஜ் வந்து சொல்றாங்க நான் வேர்ல்டுலயே நான் தான் நம்பர் 1 காலேஜா இருக்கணும், அவங்க அந்த அளவுக்கு வந்து தரத்தை கொண்டு வரணும் எஜுகேஷன். ஓகேவா? ஒருத்தவங்க சொல்றாங்க நான் வந்து ஹோம் கேர் ஹோம் அப்ளையன்சஸ்ல நான் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இன்னும் அதிநவீனமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். சோ ஈவன் இஃப் இப்போ ஒரு 5 பேரை நீங்க கூப்பிட்டு வச்சு வாட் இஸ் யுவர் விஷன் கேட்டா 5 பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நம்பர் 1 ஆகணும்னு கூட சொல்லுவாங்க. அது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க நம்பர் 1 ஆகணுங்கிறது வந்து விஷன். அவங்க எந்த துறையில இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த நம்பர் 1க்கான வேலை அவங்க வேற வேற மாதிரி செய்யணும். அப்ப நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து டீச்சிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அப்படின்னா நான் மிஷன் அப்படிங்கிறது தினம் நான் குவாலிட்டி டீச்சிங்க ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் எப்போதுமே பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்க்கும்போது அவங்க எந்த பிசினஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா விஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வேர்ல்ட்ல நம்பர் 1 ஆகணும், குளோபல் லெவல்ல நம்பர் 1 ஆகணும், இந்தியா லெவல்ல நம்பர் 1 ஆகணும், இல்லைன்னா எல்லாரோட மார்க்கெட் லீடர் ஆகணும், நான் டாப் இப்படிதான் இருக்கும் விஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம். அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு இது HDFC பேங்க் தானே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோ, இல்ல இது வந்து எலான் மஸ்கோட கம்பெனி தானே எனக்கு தெரியும் அப்படின்னு, டெஸ்லாவோட தானே இது விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் அவங்க விஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்களோ அதை பத்தி அவங்க பெருசா சொல்லியே இருக்க மாட்டாங்க. Because they want to be number 1, they want to be the leader, they want to rule the world, they want to influence the entire human on earth. அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. பட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விஷனை போய் அடையறதுக்கு அவங்க இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு வாசனைக்கு கண் சிகிச்சையை கரெக்டா பண்ணாதான் அந்த விஷனை அடைய முடியும். சோ அவங்க இன்னைக்கு பண்ண வேண்டியது கண் சிகிச்சை, நான் இன்னைக்கு பண்ண வேண்டியது 5 மணி நேரம் கிளாஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத 5 வருஷத்துல அடையறதுக்கு நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டியது ஒரு 8 மணி நேரம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இதுதான் மிஷன். அதுக்கப்புறமா நம்மளோட குட்டி குட்டி கோல்ஸ் இருக்கு. ஓகே 5 இயர்ஸ்ல நம்ம அங்க போனோம்னா 1 இயர்ல என்ன பண்ணணும், 2 இயர்ஸ்ல என்ன பண்ணணும், 3 இயர்ஸ்ல என்ன பண்ணணும், 4 இயர்ஸ்ல என்ன பண்ணணும், இல்ல மல்டிபிள் கோல்ஸ் நம்ம செட் பண்ணணும். இந்த மல்டிபிள் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம சின்ன சின்ன அப்ஜெக்டிவ்ஸா வச்சுப்போம். அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட சம்டைம்ஸ் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு மாதிரி இன்டர் ரிலேட்டடா இருக்கும். பட் நீங்க ரொம்ப கிளியர் கட்டா புரிஞ்சுக்க வேண்டியது விஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட். அப்கோர்ஸ் இந்த 4மே இந்த சாப்டர்ல பேராகிராஃபா வரும்பொழுது நான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணி சொல்லி கொடுப்பேன். பட் நான் இதை ஏன் இப்பவே எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கை நீங்க படிக்கும் போது நிறைய இடத்துல சின்ன சின்னமா ஒரு விஷன் மிஷன் அந்த மாதிரி வரும். ஸோ ப்ராபப்ளி நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க இப்போ வீட்டுக்கு வந்து படிக்கும் போது அங்கங்க விஷன் மிஷன்லாம் வருதே மேம் இது என்ன மீனிங்னு புரியாம தவிக்க கூடாது.
சோ விஷன்னா கண்ணை வரைஞ்சுக்கோங்க. விஷன் ஐ பார்வை தானே, பார்வை எவ்வளவு தூரம் ரீச் ஆகுதோ அந்த எண்டுல கண்ணுக்கு எட்டுற தூரத்துல நீ என்னவா இருப்ப நீ இமேஜின் பண்ற, அது உங்களோட விஷன். விஷனரின்னு ஏன் சொன்னா, இப்போ கையில ஒண்ணுமே இருக்காது. பர்வீன் சுல்தானோட ஒரு பர்வீன் சுல்தானா மேம் இருக்காங்க. அவங்க வந்து பப்ளிக் ஸ்பீக்கர். அவங்களோட பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவங்க ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க. நாங்கள் கிழிந்த பாய்களில் தான் படுத்து உறங்குவோம். எங்க அம்மா வந்து கதை சொல்வாங்க. ஆனா எங்க அம்மா சொன்ன கதையில ஒரு நாள் கூட கிழிஞ்ச பாயெல்லாம் வந்ததே இல்ல. பறக்கும் கம்பளிகள்ல உட்கார்ந்துட்டு நம்ம போற மாதிரி தான் எங்க அம்மா கதையெல்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசுல. நான் அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனாலயோ என்னவோ, நான் இன்று பறக்கும் கம்பளிகள்ல தான் நான் பறந்துகிட்டு இருக்கேன். என்னோட கனவுல கூட ஒருபோதும் கிழிந்த பாய் வந்ததே இல்ல அப்படி சொல்லுவாங்க. அது அவ்ளோ நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா நம்மலாம் பாஸ் பண்ணணும், படிக்கணும், பெரிய ஆளாகணும். நம்மலாம் அவ்ளோ தூரம் சக்சஸ நோக்கி ஓடுற நமக்கு அது மிகப்பெரிய ட்ரிகர். அவங்க சொல்றாங்கல்ல, அவங்கலாம் விஷனரி. அப்போ ஒரு விஷனரினா யாரு? 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போறோம்ன்றத இன்னைக்கு அவங்களால வந்து யோசிச்சு பார்க்க முடியும். விஷனரி பீப்பிள். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அம்பேத்கர்லாம் வந்து விஷனரி ஓகேவா? இந்தியா மாதிரி கண்ட்ரில வந்து பெண்களுக்குலாம் வந்து சொத்துல உரிமையே இல்ல அந்த டைம்ல. ஓட்டு கிடையாது, உரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கொண்டு வந்த விஷனரி அவரு. ஐயோ! பெண்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்தவங்க. அதுதான் விஷனரி. விஷனரினா அவங்க நினைக்கிறது இன்னைக்கு நடக்குமான்னு தெரியாது. பட் அவங்க அதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சு அத நோக்கி நடந்துகிட்டே இருப்பாங்க. சோ அதுதான் விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஆ சில டைம்ல நமக்கு மெயின் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிய கரெக்ட்டா வந்து என்ன சொல்றது? டிசைன் பண்ணிட்டோம். நல்ல ஸ்ட்ராட்டஜிய வகுத்துட்டோம். இந்த நல்ல ஸ்ட்ராட்டஜிய வகுத்துட்டோம் அப்டின்னாலே, நமக்கு சக்சஸ் கம்பல்சரி வந்துருமா? இல்ல வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராட்டஜிய டிசைன் பண்ணா மட்டும் பத்தாது. அத பெர்ஃபெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமென்டேஷன்ல சிறு தவறு நடந்தாலும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன சூப்பர் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும், இம்ப்ளிமென்டேஷன்ல சொதப்பல் ஆயிடுச்சுன்னா, ஒரு ரிசல்ட்டும் வராது. புரியுதா? சோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிய நீங்க மட்டமா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வொர்க் அவுட் ஆவாது. ஒரு மட்டமான ஸ்ட்ராட்டஜிய நீங்க நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது பெருசா வொர்க் அவுட் ஆகாது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப எஃபெக்டிவா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான், நீங்க நெனைக்கிற மாதிரி ஒரு 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 அவுட்புட் வரும் அந்த இடத்துல. ஓகேவா? இப்ப நான் கீவேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல மார்க் பண்றேன். அத நீங்களும் என் கூடயே சேர்ந்து புக்ல மார்க் பண்ணிட்டே வந்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நான் கீவேர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்றேன். சரியா? அதாவது அவங்க இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க போய் சேரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நானும் பெரிய ஆள் ஆகணும். நானும் நம்பர் 1 ஆகணும். சைனாக்கு கூட ஆசை இருந்திருக்கும்ல. நான் வந்து அதிகமா கோல்டு மெடல் அடிக்கணும், அடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசை இருக்குல்ல, அந்த அந்த கோல் ஆர் அந்த அப்ஜெக்டிவ் அந்த கோல நான் போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு. அந்த கோல் மட்டுமே இருந்தா நம்மளால வின் பண்ண முடியாது. அந்த கோல போய் அடையறதுக்கு அறிவாளியான ஒருத்தன், இல்ல குரூப் ஆஃப் அறிவாளி சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பிளான போடணும். அந்த பிளான் தானே ஸ்ட்ராட்டஜி. அப்ப அவங்க சொல்றாங்க பாருங்களேன், ஸ்ட்ராட்டஜிங்கிறது புரோவைட்ஸ் அன் இன்டகிரேட்டட் ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் இந்த டாப் மேனேஜ்மென்ட் என்ன பண்ணணும்னா, அவங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ வச்சு அவங்க வேணுங்கிற கோல அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பிரிட்ஜ கட்டுது. சோ தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. நான் அதனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன் ஃபர்ஸ்ட். ஸ்வாட்ட சொல்லிக் குடுத்துறேன் ஈஸியா இருக்கும். இல்லன்னா அங்கங்க பொட்டன்ஷியல் த்ரெட்ங்குவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிம்பாங்க, ஸ்ட்ரெங்த்ன்னுவாங்க, வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் புரியாம நம்மளால ஒரு பேராகிராஃப் கூட இதுல படிக்க முடியாது. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. அதாவது ம் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நல்லா இருந்தா போதுமா? அத வந்து மேனேஜ்மென்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மென்ட்டா இல்லாம, இர்ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மென்ட்டா இருந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் நல்லா இருந்தா வின் பண்ணிடுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு மேனேஜ்மென்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா, ரொம்ப நேர்த்தியா, டிசிப்ளின்டா, டெலிஜென்ட்டா, ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நல்ல அவுட்புட்டா மாறும். அதனால எந்த இடத்துலயுமே ஒரு ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மென்ட்டினுடைய பிளேஸ எந்த ஸ்ட்ராட்டஜினாலயும் ஃபில் பண்ணவே முடியாது. குட் ஸ்ட்ராட்டஜி வித் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு மேனேஜ்மென்ட் 2ம் சேர்ந்தா தான் கன்ஃபார்ம் சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ம். எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஃப்ளாலெஸ்ப்பா ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கா அவ்வளவுதான் நம்ம வின் அப்படின்னு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஃபூல் ப்ரூஃப்லாம் கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அந்த காலகட்டத்துக்கும், அந்த சூழ்நிலைகளுக்கும் ஏத்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம்.
காலகட்டங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் தி பீப்புள் மாறும்போது, அதுக்கேத்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எவால்வ் ஆயிட்டே தான் இருக்கணும். விச் மீன்ஸ் கொஞ்சம் மாறிட்டே தான் இருக்கணும். அப்பதான் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்டேட்டடா இருக்கும். அது ஒண்ணு. அதனால தான் சொல்றாங்க, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ரொம்ப ரிஜிடா இருக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானதுமா. ஓகேவா? அதுக்கப்புறம் டாக்கிங் அபவுட் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயுமே 3 லெவல்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நம்பர் 1 கார்பரேட் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி ஃபேமிலி எடுத்துக்கோங்க. முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி, ஈஷா அம்பானி, ஆகாஷ் அம்பானி, அனந்த் அம்பானி. பிரமல் குரூப்போட ஆனந்த் பிரமல் தான் இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் ஈஷா அம்பானி. இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாரும் டெய்லி வந்து ரிலையன்ஸ் ஜியோல தினம் வந்து உட்காந்துட்டு 9 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து ரெக்கார்டு, மெயின்டெனன்ஸ், என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க போறாங்க. எதுவும் கிடையாது. இட் இஸ் தேர் மணி. They are just supervising. They just have to take care whether the people who work for them, நம்மளுக்காக வேலை பார்க்குற பீப்புள் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களான்னு நம்ம வந்து மேற்பார்வையிட்டாலே போதும். ஸோ நம்ம தான் வந்து இந்த கார்பரேட் லெவல். ஹூஸ் த கார்பரேட் லெவல்? த ப்ரொமோட்டர்ஸ், த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் சேல்ஸ் ஆஃபீஸர். அந்த சீஃப் கேட்டகரியில இருக்கிறவங்களும் ப்ரொமோட்டர்ஸ், பணம் போட்ட குடும்பமும், இவங்க எல்லாம் தான் இந்த கார்பரேட் லெவல். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல, அதுல என்ன பண்ணாங்க, அவங்க பாக்குறாங்க நம்ம எல்லாத்துலயும் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றோம், ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு பாக்குறாங்க. அதுல பார்த்தா லீஸ்ட் ப்ராஃபிட் எதுல இருந்து வந்துச்சுன்னா குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம்ல இருந்து வருது. ஸோ குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் வந்து லாஸ்ட்ல போதா ப்ராஃபிட்ல போதான் கேட்டா ப்ராஃபிட்ல தான் போகுது. இப்போ நான் இப்படி சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. நான் 100 ரூபாய் போடுறேன் டவ்வும் HUL தான், தட் இஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் தான். குவாலிட்டி வால்ஸும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட தான். இப்போ நான் டவ்ல 100 ரூபாய் போட்டேன்னா டவ்வோட ப்ராடக்ட் வித்து எனக்கு வரும்போது 150 ரூபா வருது. அதே 100 ரூபாய் நான் குவாலிட்டி வால்ஸ்ல போட்டேன்னா எனக்கு அந்த 100 ரூபாய் வந்து வித்துட்டு கையில கிடைக்கும் போது 120 ரூபாய் தான் வருது. இப்போ இது ப்ராஃபிட்டா நான் ப்ராஃபிட்டான்னு கேட்டா எனக்கு ப்ராஃபிட் வருது. குவாலிட்டி வால்ஸ்ல 20 ரூபாய் ப்ராஃபிட் வருது, டவ்ல 50 ரூபா வருது. இப்போ கம்பெனிக்கு தோணும், நான் ஏன் 100 ரூபாய் கொண்டு போய் இந்த குவாலிட்டி வால்ஸ்ல போடணும்? நோ வேஸ்ட் ஆஃப் மணி. அதுக்கு பதிலாக நான் ஏன் அந்த 100 ரூபாய் எடுத்து மறுபடியும் டபுளே போடக்கூடாது? ஸோ தட் எனக்கு என்ன கிடைக்கும்? அட்லீஸ்ட் அதிகமான பணம் கிடைக்கும். ஸோ எனக்கு குவாலிட்டி வால்ஸ் வேண்டாம், நான் விற்க போறேன். இந்த மாதிரி பெரும் டெசிஷன்ஸ் இருக்குல்ல, பிக் டெசிஷன்ஸ் ஃபார் த என்டையர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இதை யார் எடுப்பாங்கன்னு கேட்டா கார்பரேட் லெவல் எடுப்பாங்க. குவாலிட்டி வால்ஸை விற்க போறோம், we are going to sell quality walls, we are going to acquire this company அப்படின்னு எதை விற்கலாம், எதை வாங்கலாம், எதை மெயின்டைன் பண்ணலாம், இதை பத்தின டெசிஷன்ஸை மட்டும் எடுக்கக்கூடிய மேல் தட்டு மேனேஜ்மெண்ட் தான் கார்பரேட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் டிவிஷனல் வந்துடும். டிவிஷனல்னா ஒரு பெரிய HUL மாதிரி ஒரு பெரிய குரூப், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் மாதிரி ஒரு பெரிய கம்பெனில நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு, நிறைய பிராண்ட் வச்சிருக்காங்க அவங்க. ஓகேவா? நீங்க சும்மா கூகுள்ல போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிராண்ட் இருக்குன்னு. I'll just show you. ஸ்கிரீன் ஷேரிங்ல கூட I'll do the sharing once. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. HUL ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? சும்மா இமேஜஸ் மாதிரி பார்க்கலாம். I'll share screen. இதுல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க. பிராண்ட்ஸ் ஆஃப் HUL எடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க. இங்க இந்த பிக்சர் இங்க பாருங்க, இவ்வளவு இருக்கு. இப்ப என்ன ஆயிடும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சோப்ஸ் அது எல்லாத்தையும் தனியா பிரிச்சு ஒரு பர்டிகுலர் இதை விட்டு நீங்க சோப்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த குரூப் பாத்துக்கோங்கன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு விட்டுருவாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல இருக்கு பாத்தீங்களா, டாமெக்ஸ், பியூர், டோனி அண்ட் கை, ப்ரூ, ட்ரெஸ்ஸமே, கிசான், சர்ஃப் எக்ஸல், சன்லைட், இந்துலேகா, ஹமாம், இதெல்லாமே பிராண்ட்ஸ் ஆஃப் HUL. இந்துலேக்காலாம் வாங்கிட்டாங்களா? இந்துலேக்கா பிரிங்கெல்லாம் ஹஸ் கம் அண்டர் HUL பாருங்களேன். ஆயுஷ், லிரல், கிளினிக் பிளஸ், தாஜ்மஹல், புரூக் பாண்ட் எல்லாமே. ஓகே, வாட் எவர், அவன் ஏதோ வாங்கிட்டு போறான் வச்சுட்டு போறான், நமக்கு அதெல்லாம் பத்தி நமக்கு பெரிய மேட்டர்ல. இப்போதைக்கு நமக்கு என்ன பெரிய மேட்டர்னா நமக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதான் நமக்கு மேஜர். அதனால இப்ப நம்ம என்ன படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் கார்பரேட் அப்படிங்கிறது டாப் லெவல். வாட் டு பை, வாட் டு செல், எந்த கம்பெனி வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்துலேக்கா பிரிங்கா, ஓகேவா, அதை நம்ம வந்து அக்வயர் பண்றோம். எஸ், we are going to acquire it. அதே மாதிரி புரூக் பாண்ட் நம்ம அக்வயர் பண்ண போறோம், இது நம்ம செல் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்றது கார்பரேட் லெவல். அதுக்கப்புறம் டிவிஷன் லெவல் வந்துடும். டிவிஷன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆல் டீ காஃபி ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்துக்கோ, ஆல் சர்ஃப் எக்ஸல், அது இது ஹோட்டல்ஸ், ஆல் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் நீ பாத்துக்கோன்னு சொல்லி பிரிச்சு விட்ருவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் டிவிஷனல்ஸ்.
ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் அந்த ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துப்பாங்க. இப்போ ஃபங்க்ஷனல் லெவல்னு ஒன்று இருக்கு. ஃபங்க்ஷனல் லெவல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஓனர், ப்ரொமோட்டர்ஸ், ஓனர்ஸ் அவங்க டிவிஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் ஆஃப் சிமிலர் ப்ராடக்ட்ஸை ஒன்னா கொடுத்து இந்த டிவிஷனை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. ஃபங்க்ஷனல் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இமேஜின் தெர் இஸ் அ கோச்சிங் அகாடமி இன் சென்னை. ஓகே, இது ஒரு கோச்சிங் அகாடமி இன் சென்னை இருக்கு. அதுக்கு பேர் ஏதாவது நம்ம வச்சுக்கலாமே, ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏபிசி கோச்சிங் அகாடமி இன் சென்னை இருக்கு. நல்ல பயங்கரமா க்ரோ ஆகுறோம். பயங்கரமா க்ரோ ஆகிறோம். நம்ம சிஏக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிஎம்ஏ சிஎஸ்க்குலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்னையில மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நல்ல சென்னை ஃபுல்லா நல்ல பயங்கர ஃபேமஸ் ஆகுறோம். இப்போ என்னன்னா when it comes to இதுல கார்ப்பரேட் லெவல் பாத்தீங்கன்னா யார் நம்ம பணம் போட்டிருக்கோமோ அந்த ப்ரொமோட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் சென்னையில மட்டும் தான் நமக்கு பிரான்ச்சே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா சென்னைக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி நீ கிட்டத்தட்ட பார்த்தா ஓனரே கூட அந்த இடத்துல ஃபுல்லா பார்த்துப்பாரு. பட் ஸ்டில் இமேஜின் ஒன்னு ஓனர் பாத்துக்கிறாங்க, இல்ல யாரோ ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி சென்னையில ஃபுல்லா பாத்துக்க சொல்றாங்க. ஸோ சென்னையில வந்து சிஏக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தாலும், சிஎஸ்க்கு வந்தாலும், சிஎம்ஏக்கு வந்தாலும் எல்லாத்தையும் அந்த ஒரு பர்சன் தான் பாத்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு புக் சப்ளை பண்றதுல இருந்து, கிளாஸ் ரூம்ஸ் ரெடி பண்றதுல இருந்து, ஏசி இன்ஸ்டால் பண்றதுல இருந்து, பாத்ரூம்ஸ் எல்லாம், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுல இருந்து, அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றதுல இருந்து, அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுல இருந்து, லைக் A to Z அந்த மேனேஜர் தான் பாத்துக்கிறாரு. புரியுதா? இப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா பிராண்ட் க்ரோ ஆகுது. அப்படி இந்தியாவில் ஃபுல்லா ஒரு 300 பிரான்ச் ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப இப்ப என்ன ஆயிடும்னா அந்த ஒரு மேனேஜரால எல்லா இடத்தையும் பாத்துக்க முடியாது. இப்ப என்ன ஆயிடும்னா 300 பிரான்ச் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 300 பிரான்ச் சேர்ந்து ஒருத்தர் பாத்துக்க முடியவும் முடியாது. இப்ப என்ன ஆயிடும்? ஓகே, நான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி ஒரு 5 பிரான்ச் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு 5 பிரான்ச்சும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த 5 பிரான்ச் ஒருத்தர் பாத்துக்கிறாங்கல்லப்பா, இதுக்கு பேர் தான் டிவிஷன் அப்படின்னு பேரு. அதாவது கொள்முதல். மொத்தமா 300 பிரான்ச் இருக்கு. 300 ஒருத்தரால பாத்துக்க முடியாது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 10 பேர் இருக்கோம். நம்ம 10 பேர் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு இதை வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கிறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிவிஷன். சோ மொத்தமா இருக்கிற 300 பிரான்ச்சை டிவைட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சின்ன சின்ன டிவிஷன்ஸை பாத்துக்கிறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிவிஷனல் லெவல். இதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனல் லெவல் என்ன தெரியுமா? ஃபங்க்ஷனல் லெவல் அப்படிங்கிறது இப்ப சென்னையில வந்து நீங்க பிசினஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்போ பர்ச்சேஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க? ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பாங்க. வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதை சேலுக்கு வச்சிருப்பாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்க அதை சேல் பண்ணிருப்பாங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சென்னையில நீங்க வந்து ஒரு சோப்பு கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா கூட அது வந்து அதுக்கப்புறம் 300 பிரான்ச்சா மாறிடுச்சு அப்படின்னா கூட 300 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு சோப்பு ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணி அந்த மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொமோட் பண்ணி வெளில சேல் பண்றதுக்கு 300 பிரான்ச் இருந்தாலும் 5 பிரான்ச் ஒவ்வொருத்தரும் பாத்துக்கிட்டாங்க இப்போ. பட் ஸ்டில் இனிஷியல் டைம்ல நீங்க ஆரம்பிச்சப்ப எப்படி இருந்தது? பர்ச்சேஸ் ஒரு ஆள் பாத்துக்கிட்டாரு, சேல்ஸ் ஒரு ஆள் பாத்துக்கிட்டாங்க, ப்ரொமோஷன் தட் இஸ் வெளியில வந்து மார்க்கெட்டிங் ஒரு ஆள் பாத்துக்கிட்டாங்க, அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆள் பாத்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஓ பர்ச்சேஸா பிரகலாதன் கிட்ட கொடு, சேல்ஸா ஓ பூஜிதா கிட்ட கொடு, ஓகேவா? ஓ மார்க்கெட்டிங்கா சந்துரு கிட்ட கொடு அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வேலைக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன்? பர்ச்சேஸ் இஸ் a function, accounting is a function, HR is a function, sales is a function, promotion or advertisements is a function, marketing is a function. இப்படி நான் ஒரே ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பிசினஸ் வச்சு ஒரே ஒரு லொகேஷன்ல நான் வெறும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி வச்சிருக்கேன். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாக்பூர் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனியில நான் ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்றேன், அங்க லோக்கல்ல இருக்கவங்க விற்கிறேன். அவ்வளவுதான். இதுல என்னென்ன வேலை செய்யணும் நானு? அந்த என்டையர் சென்னை ஆபரேஷன்ஸ், அந்த நாக்பூரோ இல்ல ஏதோ ஒரு இடம், அந்த நாக்பூரோட ஆபரேஷன்ஸை பாத்துக்கிறதுக்கு ஒரு டாப்ல ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் சில நேரத்துல ஓனராவே இருப்பார். அதை தாண்டி அங்க பர்ச்சேஸ் பாத்துக்க ஒரு ஆள் இருப்பாங்க. பர்ச்சேஸ்னா இவங்க பாத்துப்பாங்க. சில நேரங்கள்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றத மறக்கவே மறக்காதீங்க. பிகாஸ் 4th and 5th சாப்டர்ல இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் வந்து என்டையர் 4th and 5th சாப்டர் இதான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓனர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த ஓனர் இருக்காரு இல்லையா, இவர் தான் மேனேஜராகவும் இருப்பாரு, இவரே தான் பர்ச்சேஸ் பாத்துக்குவாரு, இவரே தான் சேல்ஸ் பாத்துக்குவாரு, இவரே தான் மார்க்கெட்டிங் பாத்துக்குவாரு, இவரே தான் HR பாப்பாரு, இவரே தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இவரே பாத்துப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து ஒரு 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க நம்மகிட்ட படிக்கிறாங்க. இல்ல முதல்ல 10 சோப்பு 20 சோப்பு தான் விக்குது. இனிஷியலி வந்து நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு 100 ஐஸ்கிரீம் தான் விற்க முடியுது. பிசினஸ் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் அவரே பாத்துப்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே, பாத்துக்கலாமே, நம்ம பாத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பெருசாகுது. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஐஸ்கிரீம் விக்கிறோம்ப்பா. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? ஐயோ பர்ச்சேஸ் ஆஃப் மில்க் இருக்குல்ல, மில்க்கையும் நம்ம பாத்துக்கணும்,
ப்ராசஸிங் இன்டு ஐஸ்கிரீமும் நம்மளே பார்த்துக்கணும், சேல்ஸும் நம்ம பார்க்கணும், எந்தெந்த இடத்துக்குலாம் போயிட்டு ப்ரொமோஷனுக்காக நம்ம பேசிட்டு எந்தெந்த இடத்துலாம் போய் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு வவுச்சரோ லைக் ப்ரோஷர் மாதிரி கொடுத்துட்டு வந்தா நம்ம ஐஸ்கிரீம்க்கு இன்னும் டிமாண்ட் அதிகமாகணும், அதை பத்தி யோசிக்கணும். நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 பேர் லேபரர்ஸ் தேவைப்படுறாங்க ஐஸ்கிரீம் ஃபேக்டரியில் ஒர்க் பண்றதுக்கு, அதை ரெக்ரூட் பண்ணணும், அவங்களுக்கு சேலரியை பத்தி பேசணும், அதுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இல்லை தனியா. இந்த எல்லா கணக்கு வழக்கையும் மெயின்டைன் பண்ண அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐயோ தலை பிச்சுக்கிட்டு போகுது, நம்மளால ஒரு ஆளா பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஓனர் என்ன பண்றாரு, ஓகே நான் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் நான் பாத்துக்கிறேன், நான் மேனேஜரா இருக்கேன், கீழே பர்ச்சேஸ் சேல்ஸ் ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸ் மார்க்கெட்டிங் தந்திர ஒரு ஆள் போடுங்கன்னு சொல்லி நல்ல பிசினஸ் ரன் ஆகுது. ஒரு நாளைக்கு 10,000 ஐஸ்கிரீம் விற்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனி நம்ம சென்னையில மட்டும் இருக்கணும், நம்ம வந்து அப்படியே ஹைதராபாடு கர்நாடகா அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போகலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றீங்க, சென்னையில மட்டும் இருந்த ஒரு நாளைக்கு 10,000 ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்த ஒரு குட்டியோண்டு கம்பெனி இப்ப சென்னையை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லா பில்ட் பண்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பில்ட் ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லா பில்ட் ஆகும்போது இருக்கிற ஓனர் இருக்கார்ல, அந்த ஓனரால வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸையும் அவரால் பார்த்துக்க முடியும். அவர் சொல்றாரு, ஐயோ என்னால சுத்தமா முடியல, தமிழ்நாடு ஃபுல்லா நமக்கு பிரான்ச் வந்து நம்மளால பார்க்கவே முடியல, நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாடுல மொத்தம் நமக்கு வந்து ஒரு 300 பிரான்ச் இருக்கு, 300 பிரான்ச்சுக்கும் 300 ஹெட் போட சொல்றாங்க. பிரான்ச் ஹெட் போட்டாச்சு. இந்த 300 பிரான்ச் ஹெட் இருக்காங்கல்லப்பா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 300 பிரான்ச் ஹெட் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை இஸ் அ பிரான்ச், அந்த மாதிரி திருவள்ளூர் இஸ் அ பிரான்ச்னு வச்சுக்கோங்களேன். திருவள்ளூர் இஸ் அ பிரான்ச்னா சென்னையில எப்படி பர்ச்சேஸ்க்கு ஒரு ஆளு, சேல்ஸ்க்கு ஒரு ஆளு, ஹெச்ஆருக்கு ஒரு ஆளு, அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு ஆளு, மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆளுன்னு இருந்தாங்களோ, அந்த மாதிரி திருவள்ளூருக்கு ஒரு மேனேஜரை போட்டப்புறம் திருவள்ளூரோட மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, திருவள்ளூர் பிரான்ச்ல அவரால போய் எல்லாம் பர்ச்சேஸ் சேல்ஸ் ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப என்ன பண்ணுவாரு, சென்னையில யார் பர்ச்சேஸ் சேல்ஸ் ஹெச்ஆர் அக்கௌண்டிங் மார்க்கெட்டிங் பாத்துக்கிறாங்களோ அந்த ஆட்களே சொல்லி, எப்படி சென்னையில இருக்கீங்க, அப்படி திருவள்ளூர் தானே, ஒரு 40 கிலோமீட்டர் தான், நீங்க என்ன பண்றீங்க, இங்க பால் வாங்கி கொடுக்குறீங்களே அதே மாதிரி திருவள்ளூர் பிரான்ச்சுக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா இப்பதானப்பா டெவலப் ஆகும், ஃபர்ஸ்ட் சென்னை பிரான்ச், அங்கே இப்ப திருவள்ளூர் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஓனர் என்ன சொல்வாரு, ஓனர் பேர் வந்து கிருஷ்ணபிரியான்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணபிரியா என்ன சொல்லுவாங்க, இப்ப ரொம்ப சென்னையில தான் இப்ப நல்லா பெருசாக இருக்கும், முதல்ல 10,000 ஐஸ்கிரீம் டெய்லி ஓடுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாயிருக்கோம். ஸோ சென்னைக்கு ஒரு பிரான்ச் மேனேஜர் போட்டாச்சு. இப்ப திருவள்ளூருக்கும் நம்ம வந்து ஃபுல்லா சப்ளை பண்ணலாம். ஸோ திருவள்ளூர்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னா திருவள்ளூர்ல வந்து ஒரு ஆளை போட்டிருக்கேன். ஸோ கிருஷ்ணபிரியா என்ன பண்றாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, நிஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வந்து திருவள்ளூர்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நிஷா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் நல்லா பாத்துப்பாங்க. பட் பர்ச்சேஸ் சேல்ஸ் ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸ் மார்க்கெட்டிங்ல யார் பாத்துக்கிறதுன்னு நிஷா என்ன கேட்கும்போது நான் சொல்ல, நீ இன்னும் கவலைப்படாத, சென்னையில ஒரு பர்ச்சேஸ் ஆஃபீஸர், சேல்ஸ் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹெச்ஆருக்கு, அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. இவங்களே அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா திருவள்ளூர் பிரான்ச் பாத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பர்ச்சேஸ் பண்ணும்போது சென்னைக்கும் இவரே பர்ச்சேஸ் மேனேஜர் பேர் என்னன்னு வச்சுக்கலாம், பர்ச்சேஸ் மேனேஜர் பேர் P1 வச்சுக்கோங்க. இப்ப P1ன்றவரே என்ன பண்ணுவார்னா சென்னைக்கும் பர்ச்சேஸ பார்த்துப்பாரு, திருவள்ளூருக்கும் பர்ச்சேஸ பார்த்துப்பாரு, அவரே பார்த்துப்பாரு. அதே மாதிரி வந்து சேல்ஸுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார், சென்னையிலயும் சேல்ஸ் அவர் பார்த்துப்பாரு, திருவள்ளூர்லயும் சேல்ஸ் அவரே பார்த்துக்குவார், டீல் பண்ணிப்பார். அதுக்கு அடுத்தது ஹெச்ஆர், சென்னையில வேலைக்கு ஆள் சேர்க்கணும்னா அதுக்கும் இந்த ஹெச்ஆரே பார்த்துப்பாங்க. ஹேமான்னு வச்சுக்கோங்க, ஹெச்ஆர் வந்து ஹேமான்னு வச்சுக்கோங்க. Hema will take care of all the HR activities for Chennai office as well as திருவள்ளூர் ஆஃபீஸ். திருவள்ளூர் ஆஃபீஸ்ல ஒரு 50 எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு வேணும், 50 லேபரர்ஸ் வேணும் ஃபேக்டரியில் ஒர்க் பண்றதுன்னா அதையும் ஹேமாவே வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணி தருவாங்க. சென்னைக்கு தேவையான ஆட்கள் ஹேமாவே ரெக்ரூட் பண்ணி தராங்க. இது ஹேமா. அடுத்தது மணின்னு ஒருத்தர் இருக்காரு மார்க்கெட்டிங்கு, அவர் என்ன பண்றாரு, சென்னை ஃபுல்லா மார்க்கெட்டிங் அவர் ஹெல்ப் பண்றாரு, திருவள்ளூர் ஃபுல்லா மார்க்கெட்டிங் அவரே ஹெல்ப் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் சொல்லிக் கொடுக்குறது செம்மையான கான்செப்ட். அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிறது யாரு, ஸ்ரீனிவாசன் வச்சுக்கோங்களேன். ஸ்ரீனி என்ன பண்ணுவாரு, சென்னையில அவர் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் பார்த்துப்பாரு, திருவள்ளூர்லயும் அவரே ஃபுல் அக்கௌண்ட்ஸ் பார்த்துப்பாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓனர் யாரு, கேபி. அவங்களே தான் இனிஷியல் என்ன பண்ணிருக்காங்க, ஓனருக்கு மேனேஜரா இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அவங்களால என்டையர் மேனேஜ்மெண்ட்டை பாத்துக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க, சென்னை அவங்க பாத்துக்கிறாங்க, ஓகேவா. பக்கத்துல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க, அந்த பிரான்ச் பேர் வந்து திருவள்ளூர். திருவள்ளூர்ல அவங்களோட ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்க. இப்ப இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கார்பரேட் லெவல். இல்ல இன்னும் சொல்ல போனோம்னா டாப் லெவலுங்கிறது வந்து யாரு ப்ரொமோட்டரோ அவங்கதான் வந்து கார்பரேட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். எதை வாங்கலாம், எதை விற்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி. சோ இப்போ ஒரு 300 பிரான்ச் எல்லாம் ஆயிடுச்சுன்னா கேபி என்ன பண்ணுவாங்க, அவங்க கிருஷ்ணபிரியான்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டாப் லெவல்ல சிஇஓ மாதிரி அப்படியே உட்காந்துருவாங்க. அப்பாடா என்னால தனித்தனி எதுவும் பார்க்க முடியாது, ஓவராலா உங்களை பார்த்துட்டு உட்காந்துரு என்ன விட்டுருங்க அப்படின்னு. இப்ப என்ன ஆகும், சென்னை பிரான்ச் யாருக்கு கீழே இருக்கும், சென்னை பிரான்ச் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குமார் கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. குமார் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் சென்னை பிரான்ச், நிஷா இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் திருவள்ளூர் பிரான்ச், ஓகேவா. இப்ப காஞ்சிபுரம் இருக்கு, காஞ்சிபுரம்ல வந்து கவிதா இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் காஞ்சிபுரம் பிரான்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் போது 3 மேனேஜர்ஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். இவங்க 3 பேருக்கு என்ன தெரியுமா பேரு, கவிதா, குமார், நிஷா, இவங்க 3 பேரும் யாருன்னா டிவிஷனல் மேனேஜர்ஸ்.
இவங்களாம் யாருன்னா டிவிஷனல். ஏன்னா ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட டாப் ஹெட் வந்து ப்ரொமோட்டர், அவங்க ஒருத்தர். அதுக்கு கீழே என்ன பண்றாங்க, சென்னை, அப்புறம் திருவள்ளூர், அப்புறம் காஞ்சிபுரம், கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆள் ஆறாங்க. ஸோ ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு ஹெட்டை போட்டாங்க. அந்தந்த இடத்துல எல்லாத்தையுமே அவங்க தான் பாத்துக்குவாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, சென்னையில தான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆரம்பிச்சதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஆள் இங்க இருப்பாங்க. ப்ரொடக்ஷனுக்கு பி, சேல்ஸ்க்கு எஸ்ல எதை பேர் சொல்லுங்க, செந்தில். ப்ரொடக்ஷனுக்கு பிரகாஷ். ஓகேவா? மார்க்கெட்டிங்க்கு மணி, மணி ஃபார் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங். அக்கௌண்ட்ஸ்க்கு ஸ்ரீனி. அப்புறம் இன்னொன்னு என்ன விட்டுட்டோம், ஒண்ணு மட்டும் விட்டுட்டோமே. ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங், அக்கௌண்ட்ஸ், ஹெச்ஆர் ஹேமா. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து சென்னையில மட்டும் இருக்கும்போது பிரகாஷ், செந்தில், மணி, ஸ்ரீனி, ஹேமா இவங்க தான் வந்து, இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க யாருன்னா ஃபங்க்ஷனல் லெவல் இவங்கலாம். ஏன்னா பிரகாஷ் ப்ரொடக்ஷன் பத்தி மட்டும் தான் அவருக்கு தெரியும், இல்லைன்னா பர்ச்சேஸ் பத்தி மட்டும் தான் அவருக்கு தெரியும். அதான் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். வெளியே ரா மெட்டீரியல் வாங்கினா பர்ச்சேஸ், இவங்களே ப்ரொடக்ஷன் என்ன ப்ரொடக்ஷன் வாட்எவர். இல்ல நீங்க பர்ச்சேஸ் தனியா வாங்கி ப்ரொடக்ஷன் கூட தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கும், சில இதுல ரா மெட்டீரியல் தனியா வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இட்ஸ் கால்ட் அஸ் பீல. இன்னொரு பேர் சொல்றீங்களா? வேற என்ன பேருக்கு பிரகாஷ்? ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது. பிரேம். ஓகே. ஸோ பிரேம் டேக்ஸ் கேர் ஆஃப் பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன் வந்து பிரகாஷ் பாத்துக்கிறாங்க, சேல்ஸ், மார்க்கெட்டிங், அக்கௌண்ட்ஸ், ஹெச்ஆர். ஓகே. இப்போ இவங்களாம் யாருன்னா ஃபங்க்ஷன். ஏன் இது பேர் ஃபங்க்ஷன் சொல்றாங்கன்னா, ஹெச்ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன், அக்கௌண்டிங் இஸ் அ ஃபங்க்ஷன், மார்க்கெட்டிங் இஸ் அ ஃபங்க்ஷன். அது வந்து ஒரு வேலை மாதிரி, அது வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் மாதிரி. அவங்களுக்கு இது நல்லா வரும், ஸ்பெஷலைசேஷன் மாதிரி. ஸோ இது இவங்க செய்யறாங்க. ஓகேவா? இவங்கலாம் ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ். இப்போ இனிஷியலா இவங்க எல்லாருமே எங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, சென்னையில. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து திருவள்ளூர்ல பிரான்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இவங்க இவங்களோட சிஇஓ கேபி என்ன சொல்றாங்கன்னா, பிரேம் நீங்களும் அப்படியே பர்ச்சேஸை வந்து நீங்க பாத்துக்கோங்க, பிரகாஷ் ப்ரொடக்ஷன் சென்னையில மட்டும் இல்ல திருவள்ளூர்ல நீங்க தான் பாத்துக்கணும், செந்தில் சேல்ஸ் வந்து நீங்க சென்னையில மட்டும் இல்ல திருவள்ளூர்ல பாத்துக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே, இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் சென்னையில மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சென்னையில ஒர்க் பண்றாங்க, காஞ்சிபுரமும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க, திருவள்ளூரும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இப்போ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ என்ன ஆயிடும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் பேர் எழுத போறேன், பிரேம, பிரகாஷ். P1 வந்து பிரேம, P2 வந்து பிரகாஷ். அதுக்கப்புறம் சேல்ஸ் செந்தில், மணி, ஹேமா, ஸ்ரீனி. இவங்க எல்லாரும் யாருன்னா ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ். இவங்க எல்லாருமே யார் யார்கிட்ட எல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிரேம் வந்து சென்னைக்கும் அவர் தான் பொறுப்பு, ஓகேவா? திருவள்ளூருக்கும் அவர் தான் பொறுப்பு, காஞ்சிபுரம்க்கும் அவர் தான் பொறுப்பு, சிடிகே மூணுத்துக்குமே அவர் தான் ஃபங்க்ஷனல் மேனேஜர். என்ன ஃபங்க்ஷன் அவர் பர்ச்சேஸ் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாருன்னா, பர்ச்சேஸ்ன்ற ஃபங்க்ஷன் அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. இப்ப இது என்ன ஆயிடும்னா, சென்னைக்கு யார் ஹெட்? சென்னைக்கு குமார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். சென்னைக்கு குமார், காஞ்சிபுரம் கவிதா, திருவள்ளூர் மறைஞ்சிச்சு எனக்கு, தாமஸ். திருவள்ளூர் தாமஸ். 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் யாருன்னா டிவிஷனல் ஹெட். ஏன்னா பிசினஸ் 3 டிவிஷனா பிரிச்சுட்டதுனால 3 டிவிஷன் ஹெட் இவங்க 3 பேரும். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுத்துலயுமே தட் இஸ் இங்கேயும் ப்ரொடக்ஷன் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, ஹெச்ஆர் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இது எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரே ஆள் தான் 3த்துக்குமே பாத்துக்கிறாங்க. Same person is taking care of all the work in all the 3 places. Now Prem takes care of purchase in all the 3 places. Prakash takes care of the production in all the 3 places. Sales வந்து செந்தில் takes care of sales in all the 3 places. Marketing வந்து Mani takes care of marketing. இது வந்து எல்லாருக்குமே ஓகேவா? இப்போ என்ன ஆயிடும்னா, இப்ப பிரேம் வந்து யார் யார்கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குமாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், தாமஸ்க்கும் ரிப்போர்ட் பண்ணணும், கவிதாக்கும் ரிப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் கவிதா வந்து காஞ்சிபுரம் பத்தி கேள்வி கேட்பாங்க, தாமஸ் வந்து திருவள்ளூர் பத்தி கேள்வி கேட்பாரு, சென்னை பத்தி குமார் கேட்பாரு. யார் எதை பத்தி கேள்வி கேட்டாலும் பர்ச்சேஸ்ன்ற ஃபங்க்ஷனை பத்தி யார் கேள்வி கேட்டாலும் பிரேம் தான் பதில் சொல்வார். பிகாஸ் பிரேம் இஸ் த ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்ட். ஸோ ஃபங்க்ஷனல் லெவல்ல அவருக்கு பர்ச்சேஸை பத்தி எல்லாமே தெரியும், பிரகாஷ்க்கு ப்ரொடக்ஷனை பத்தி எல்லாமே தெரியும், செந்திலுக்கு சேல்ஸ் பத்தி எல்லாமே தெரியும். ஸோ இப்போ இது என்ன ஆயிடும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப்ல ப்ரொமோட்டர் ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க தான் கார்பரேட் லெவல்ல ஆயிடும். அவங்க தான் வந்து ஓனர் அம்மா, ஓனர் அப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம், இது கார்பரேட். அதுக்கு கீழே
உங்களோட பிசினஸ் விஸ்தாரமா பெருசாக 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 ஒருத்தரால எல்லாத்தையும் பாத்துக்க முடியாதுன்றதுனால ஒரு ஏரியாவை ஒருத்தருக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். அது மாதிரி ஏரியா வைஸ் பிரிச்சு கொடுக்கறது. அது ஏரியா வைஸ் பிரிக்கலாம், இல்ல டீ காஃபில நீ பாத்துக்கோ, சாப்பாடை நீ பாத்துக்கோ, பொருள் வைஸா பிரிக்கலாம். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து சென்னை ஒருத்தருக்கு, திருவள்ளூர் ஒருத்தருக்கு, காஞ்சிபுரம் ஒருத்தருக்கு லொகேஷன் வைஸ் பிரிச்சிருக்கீங்க. இப்ப இதுவே நீங்க சோப்பும் ப்ரொடியூஸ் பண்றீங்க, நீங்க காங்க்ளோமரேட்டா இருந்து நீங்க சிமெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்றீங்க, சால்ட்டும் ப்ரொடியூஸ் பண்றீங்க, கோல்டும் ப்ரொடியூஸ் பண்றீங்க, எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப எப்படி நீங்க பிரிப்பீங்க? கோல்ட நீ பாத்துக்கோ, சால்ட்டை நீ பாத்துக்கோ, ஹோம் அப்ளைன்சஸ் நீ பாத்துக்கோ, ஃபண்ட் ஃபினான்ஸ் நீ பாத்துக்கோன்ற தனித்தனி. ஃபினான்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரி, முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி நீங்க தான் வச்சிருக்கீங்க, கோல்டு தனிஷ்க் மாதிரி கோல்டு கம்பெனி நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு பிசினஸும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்க சொல்லுவோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லா சாப்பிடுற பிசினஸ், கன்சம்ஷன் பிசினஸ், ஃபுட் பிசினஸ்ல ஒருத்தர் பார்த்துப்பாங்க, சோப்பு சீப்பு கண்ணாடிலாம் ஒருத்தர் பார்த்துப்பாங்க, தெர் இஸ் ஆல் ஆக்சசரிஸ் அண்ட் ஆல் தட். அப்புறம் வாட்ச் தனியா ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ஒரு டிவிஷன். ஸோ டிவிஷன்ன்றது வந்து ஜியாகிரபிக்கல் டிவிஷனா இருக்கலாம், தட் இஸ் பிசிக்கலி இது வந்து சென்னை, இது திருவள்ளூர், நீ திருவள்ளூர் பார்த்துக்கோ சென்னை, அந்த லொகேஷன் வைஸ் டிவிஷனா இருக்கலாம், இல்ல ப்ராடக்ட் வைஸ் டிவிஷனா இருக்கலாம். எப்படியோ ஒன்று கிளாசிஃபை பண்ணி இது உனக்கு இது எனக்கு பிரிச்சிருவாங்க. இதெல்லாம் பிரிக்கிறது பெரிய மேட்டரே இல்லை. எதை எப்படி பிரிச்சாலும் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா, இப்ப இமேஜின், இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் கம்பெனிலேயே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அந்த மாதிரி இந்தியால மொத்தம் 300 பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 300 பிரான்ச்லயும் பர்ச்சேஸ் ஆஃப் மில்க், ப்ராசஸிங் இட் இன்டு ஐஸ்கிரீம், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நடக்கணும். இப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, 300 இடத்துலயும் 300 பிரான்ச்சும் பர்ச்சேஸ் பண்ண போகுது, 300 பிரான்ச்சும் ப்ரொடக்ஷன் பண்ண போகுது, 300 பிரான்ச்சும் சேல் பண்ண போகுது. இது எல்லாமே எல்லா இடத்துலயும் நடக்கும் பொழுது இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்டையர் இந்தியால 300 பிரான்ச் இருக்குன்னா அந்த 300 பிரான்ச்சுக்கும் சேர்த்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹெட்டை போடுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹெட் இருக்காருல்ல, இந்த ப்ரொடக்ஷன் ஹெட்டுக்கு கீழே ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த 50 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பாத்துக்கிறாங்க. சோ இவர் வந்து டிவிஷனல் மேனேஜர், டிவிஷன் லெவல் மேனேஜர். இவர் டிவிஷனுக்கே ஹெட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொடக்ஷன் ஹெட். இவங்க என்ன ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்றாங்க? the function he is performing is purchases. இவர் தான் பர்ச்சேசஸ்க்கு ஹெட். அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏதோ ஒரு பேர் வச்சிடலாமா அவருக்கு? பிரஹல்லாத். பிரஹல்லாத் தான் பர்ச்சேசஸ்க்கு ஹெட், ஆல் இந்தியா ஹெட் பிரஹல்லாத் தான் பர்ச்சேசஸ். அவருக்கு கீழே ஒரு 50 பர்ச்சேஸ் மேனேஜர் இருக்காங்க. இவங்க 50 பேருமே பர்ச்சேஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா எல்லா 300 பிரான்ச்சுக்கும் இந்த 50 பேர் சேர்ந்து பார்த்துப்பாங்க. இப்ப எது டிவிஷனல் லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னைக்கு குமார் தான் பொறுப்பு. அப்படின்னா குமார் இஸ் தி டிவிஷனல் மேனேஜர் அண்ட் தீஸ் கைஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ். அவ்வளவுதான். இப்ப பர்ச்சேஸ பத்தி திருவள்ளூர்ல இருந்து கேள்வி வந்தாலும், காஞ்சிபுரம்ல இருந்து வந்தாலும், நாக்பூர்ல இருந்து வந்தாலும், அகமதாபாத்ல இருந்து வந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பிரகலாதுக்கு தான் இருக்கு. பிகாஸ் பிரகலாத் இஸ் பர்ச்சேஸ்க்கு ஹெட். இப்ப இதுல நல்லா யோசிச்சு பாருங்களேன், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மூணுத்துக்குமே யாரு பர்ச்சேசஸ பாத்துக்கிறாங்கன்னா பிரேம் பாத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிரேம் வந்து 2 பேருக்கு வந்து அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. ஒண்ணு, டிவிஷனல் மேனேஜர்ஸ் கேட்பாங்க. அதாவது டிவிஷனல் மேனேஜர் சென்னையோட டிவிஷனல் ஹெட் ஒருத்தர் இருப்பான். யாரு? குமார். இப்ப குமார் கேள்வி கேட்டாலும் பிரேம் ஹாஸ் டு பதில் சொல்லணும். ஓகே, ஒன் செகண்ட். இப்போ குமார் கேட்டாலும் பிரேம் ஹாஸ் டு ஆன்சர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இடத்துல திருவள்ளூர் டிபார்ட்மெண்ட்ல கேட்டாலும், திருவள்ளூர்ல யார் ஹெட்? தாமஸ். அவர் கேட்டாலும் பிரேம் பதில் சொல்லணும். காஞ்சிபுரம்ல கவிதா, அவங்க கேட்டாலும் பிரேம் தான் பதில் சொல்லணும். இது இல்லாம பிரஹல்லாத் எதை கூப்பிட்டு கேட்டாலும் பிரேம் தான் பதில் சொல்லணும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், பிரேம் வந்து எத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு? சோ கவிதா கால் பண்ணும்போது காஞ்சிபுரம் பத்தி மட்டும் தான் கேட்பாங்க. அப்ப அவர் காஞ்சிபுரம் ரிலேட்டடா அவர் எல்லாமே ஞாபகம் சொல்லணும். பிரஹல்லாத் கால் பண்ணும்போது எதை பத்தி வேணா பர்ச்சேஸ பத்தி கேட்பாரு, ஆனா எந்த பிரான்ச்ச பத்தி வேணா கேட்பாரு. அப்ப நீங்க பர்ச்சேஸ பத்தி பேசணும், ஆனா எந்த பிரான்ச் பத்தி வேணா அவர் கேட்பாரு. ஏன்னா நீங்க பாத்துக்கிறது ஒரு 10 பிரான்ச்னா அந்த 10 பிரான்ச்ல ஃபார் எக்ஸாம்பிள் பிரேம் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் 10 பிரான்ச்சஸ் வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த 10 பிரான்ச்ல எந்த பிரான்ச் பத்தி வேணா கேட்பாரு, ஆனா பர்ச்சேஸ் பத்தி மட்டும் தான் உங்ககிட்ட கேட்க போறாரு. அப்ப நீங்க பிரஹல்லாதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க 10 பிரான்ச் டேக் கேர் பண்றீங்கன்னா அந்த 10 பிரான்ச்சோட டிவிஷனல் ஹெட்டுக்கும் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும்.
இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹையரார்கி, இதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கு நமக்கு. அப்ப இது புரிஞ்சுக்கிறது எப்படி புரிக்கணும்னா, டாப் லெவல் முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கிற இந்த ஓனர் கம் மேனேஜர் ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் கார்பரேட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் விரிவடையுதுல, அப்ப அது என்னவாயுது, பல டிவிஷன்ஸா பிரியுது. எவ்வளவு டிவிஷன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு டிவிஷனுக்கு கீழேயுமே மினிமம் ஒரு 4 ஃபங்க்ஷன் இருக்கணும். பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். இது எல்லாருக்குமே வேணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ நீங்க 100 டிவிஷன் வச்சாலும் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு பர்ச்சேஸ், சேல், அட்லீஸ்ட் பர்ச்சேஸ், சேல்ஸ், அக்கவுண்டிங் 3 ஆச்சு தேவை. இப்ப இந்த பேசிக்கான ஃபங்க்ஷன் இதான் பேசிக் ஃபங்க்ஷன். ஏன்னா நீங்க எத்தனை டிவிஷன் எடுத்தாலும் ஒவ்வொரு டிவிஷன்லயும் பேசிக்கா இது இருந்தே ஆகணும். ஒரே ஒரு டிவிஷன் வச்சிருந்தாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ், சேல்ஸ், அக்கவுண்டிங் நடக்கணும். 1000 டிவிஷன் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு டிவிஷன்லயும் பர்ச்சேஸ், சேல்ஸ், அக்கவுண்டிங் நடக்கணும். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு கம்பெனி நடக்கணும், இல்ல பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. அதனாலதான் இவங்க எல்லாம் பேரு ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ். ஓகேவா? நான் சொன்னது புரிஞ்சுதா? You understood? Do you have any doubts in this? Because இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு 4th சாப்டரை ஃபுல்லா அப்படியே கரைச்சி குடிக்கிறதுக்கு இதான் ஹெல்ப் பண்ணும். இதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்ம வந்து எஸ்எம் படிக்கவே கூடாது. யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். கார்பரேட் லெவல், அதுக்கு அடுத்தது டிவிஷனல் லெவல், அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனல் லெவல். இந்த 3 லெவல் செம்ம தெளிவு இருக்கணும். ஓகே, ஒன்னும் டவுட் இல்ல இல்லையா? சோ அடுத்து நம்ம போயிடலாம். பிகாஸ் நீங்க இதுல வந்து கார்பரேட் லெவல், டிவிஷனல் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். என்னன்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான். ஓகேவா? பேராகிராஃபா கொடுத்து தள்ளுவான். ஒரு ரா கண்டென்ட், ஒரு ராவா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி நமக்கு கண்டென்ட்டை புரிய வைக்கிறதுல எந்த புக்குமே வந்து கவனம் செலுத்துறதே கிடையாது. நம்மளா எஃபோர்ட் போட்டு நம்மளா வந்து படிச்சா மட்டும்தான் நம்மளால வந்து சக்சஸே பண்ண முடியும். புக்ல இருக்கிற கண்டென்ட் நான் அப்படியே படிக்கிறேன், எழுதுறேன்னா பாஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஆக்சுவலி பாஸ் பண்ணலாம், அதான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் மத்தெல்லாம் பாத்துக்கலாம். பட் புக்ல இருக்கிறது மட்டுமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எழுதணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க பாருங்க, கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஃபார்முலேட்டட் பை தி டாப் மேனேஜர்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கார்பரேட்னா டாப், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பரேட்னாலே டாப். ஓகேவா? சோ கார்பரேட் லெவல்ல என்ன பேசுவாங்க, எதை பத்தி பேசுவாங்கன்னா, இன்னும் எத்தனை பிரான்ச் ஓபன் பண்ணலாம், எத்தனை பிரான்ச் க்ளோஸ் பண்ணலாம், எதை வாங்கலாம், எதை விற்கலாம், இவ்வளவுதான் கார்பரேட். கார்பரேட் லெவல்ல தி ஆல் டாக் அபவுட் எக்ஸ்பான்ஷன், growth, என்ன பண்ணலாம், ஏது, இதை பத்தி மட்டும் தான். மர்ஜரா இல்ல டிஸ்போசிஷன், வெளில தூக்கி போட்டலாமா வேண்டாமா, டைவர்சிபிகேஷன், டேக் ஓவரா, இதை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க. ஃபங்க்ஷனல் லெவல் வந்துச்சுன்னா, ஒரு அக்கௌண்டன்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் நான் தான் ஸ்ரீனிவாசன் வச்சுக்கோங்க. அவர் எதை பத்தி பேச போறாரு, அக்கௌண்ட்ஸ் பத்தி தான் பேசுவார். பாவம் அவரு. ஸோ ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்டோட ஹெட் அதை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அக்கௌண்ட்ஸ் அதை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் மார்க்கெட்டிங் பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. இவங்க டிபார்ட்மெண்டல் ஹெட், இவங்கலாம் வந்து ஃபங்க்ஷனல் ஹெட், அவ்வளவுதான். ஓகேவா? இதுவே டிவிஷனல் ஹெட்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, குஜராத்னா குஜராத்தை பத்தி மட்டும் யோசிப்பாங்க, சென்னைனா சென்னை பத்தி யோசிப்பாங்க, ஹைதராபாத்னா ஹைதராபாத் பத்தி யோசிப்பாங்க. அவங்கள வந்து லொகேஷன் ஸ்பெசிபிக்காவோ இல்ல அவங்களுக்கு எந்த ஏரியாவை பிரிச்சு கொடுத்துருக்காங்களோ, சர்ஃபெக்ஸ்ல மட்டும் நீங்க பாத்துக்கணும், சர்ஃபெக்ஸ்ல பத்தி மட்டும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ சர்ஃபெக்ஸ்ல ப்ரொடக்ஷன், சர்ஃபெக்ஸ்லயும் ப்ரொடக்ஷன், சேல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேற என்ன, இது வந்துமா ரொம்ப முக்கியமா, மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா மெயின் எக்ஸாம்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது இந்த மாதிரி கொஸ்டினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது 2 டைமென்ஷன்ல பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் இது நடக்க போகுது அப்படின்னு யூகிச்சு அதுக்காக நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்றது, அதுக்கு பேர் வந்து ப்ரோஆக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் வந்துச்சு. அமேசான் வரும்போது ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ஆன்லைன் நம்ம பர்ச்சேஸ் பண்றது அப்பதான் புதுசு நமக்கு. நம்ம ஆர்டர் பண்ணா அடுத்த நாளே வருதா, வா சூப்பர். நம்ம ஆர்டர் பண்ணி 2 டேஸ்ல வந்துட்டா, ஓ கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, இதெல்லாம் வந்து வரும்போது ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெப்டோங்கிறவன் என்ன பண்றான், நான் வந்து குவிக் காமர்ஸ் ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில முதல்ல குவிக் காமர்ஸ் லான்ச் பண்றாங்க ஜெப்டோ. என்னன்னா, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்துல கையில இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்தியன் லேண்ட்ஸ்கேப் அப்படியே ஸ்தம்பிச்சு போகுது. ஏன்னா இந்தியன் லேண்ட்ஸ்கேப் அது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அமேசான்ல இன்னைக்கு ஆர்டர் பண்ணி நாளைக்கு வருதா, வா சூப்பர் அப்படி இருந்துச்சு. இல்ல இன்னைக்கு ஆர்டர் பண்ணி 2 டேஸ்ல வருதா, ஓகே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கா, அப்படி இருந்த இந்தியன் லேண்ட்ஸ்கேப்பை ஜெப்டோ வந்து நார்த் இந்தியால யூனோ வாட் இஸ் த பிளேஸ் கால்ட், குருகிராம்.
குருகிராம்ல ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜெப்டோ. ஜெப்டோ வந்து 10 மினிட்ஸ்ல டெலிவரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. 2019ல நாங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல ஜெப்டோ பத்தி பேசணும் ஆக்சுவலா. எனக்கு அதை சொல்றதுல ரொம்ப பெருமை. ஏன்னா நாங்க அவ்வளவு அப்டேட்டடா இருந்தோம் அந்த டைம்ல. ஜெப்டோ பத்தி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல பேசும்போது இது குருகிராம்ல இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க, சென்னைக்கு கூடிய சீக்கிரத்துல வரும் அப்படிலாம் சொன்னா. அதுக்கப்புறம் கோவிட் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021, 22, 23 அந்த டைம்ல எல்லாம் அப்படியே ஜெப்டோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு, சவுத் ஃபுல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஐம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் இன் 2019 or 2021 சம்வேர், இது ஒரு 2021 ஐ கெஸ். ஸோ ஜெப்டோ பத்தி நம்ம பேசுறோம். பர்பிள் கலர்ல இருக்கும், அப்படியே வரும் சவுத்துக்கு அப்பெல்லாம். ஸோ அப்போ வந்து ஜெப்டோ வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க, 10 மினிட்ஸ்ல வந்துடும். குவிக் காமர்ஸ், அது பேர் குவிக் காமர்ஸ். அது வரைக்கும் இ காமர்ஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆர்டர் பண்ணா 2 நாள் வரும், 1 நாள் வரும். ஜெப்டோ தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஆர்டர் பண்ணா 1 ஹவர்ல வந்துடும், 10 மினிட்ஸ்ல வந்துடும். அது வந்து எப்படி ஜெப்டோவில் கொண்டு வர முடியுது? ஏன்னா பீப்புள் ஆர் வெரி பிஸி, தே டோன்ட் ஹேவ் டைம், தே டோன்ட் ஹேவ் டு டைம் டு ஆர்டர் டுடே, நாளைக்கு வரட்டும் பொறுமையா, 2 நாள் கழிச்சு வரட்டும், அப்பலாம் இல்லை. People are ready to pay more for getting the product within 1 hour, getting the product within half an hour. So time is very important for people. அப்படிங்கிறது ஜெப்டோ வந்து உணர்றாங்க. உணர்ந்து they are launching a product called as quick commerce 10 minutesல. இதை லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னன்னா ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அது வரைக்கும் ஒன் செகண்ட், அது வரைக்கும் மார்க்கெட்ல குவிக் காமர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆர்டர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஓகேவா? ஆர்டர் பண்ணீங்கன்னா 1 டே கழிச்சு வரும், 2 டேஸ் கழிச்சு வரும், அப்படிதான் வரும். ஆனா உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி 10 மினிட்ஸ்ல வரதுலாம் புது கான்செப்ட். ஆனா அதை அவங்க கொண்டு வந்தாங்க. அது எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, பிகாஸ் தே நியூ தட் பீப்புள் ஆர் ரெடி டு பே மோர் டு கெட் த ப்ராடக்ட் சூனர். சீக்கிரம் வரணும், 10 மினிட்ஸ் எனக்கு ஆர்டர் பண்ணி வருதுன்னா நான் வந்து நேர்ல கடையில போய் வாங்குறதுக்கு எனக்கு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் அங்க போய் வாங்கிட்டதுக்கு ஒரு கொத்தமல்லி 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரதுக்கு நான் 20 ரூபா கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆர்டர் பண்ணி 10 மினிட்ஸ்ல வந்தா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து இருந்தாங்க. தே வர் ரெடி டு பே மோர் ஃபார் குவிக் டெலிவரி. அதை சென்ஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, ப்ரோஆக்டிவா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. இது எடுத்த உடனே ஸ்விக்கிக்கு ஜொமேட்டோக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து நினைப்பாங்கல்ல, சே ஆர்டர் பண்ணா நம்ம கடையில இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஆப் நம்பலாம், நம்ம நினைச்சா மக்கள் எதை கேட்கறாங்களோ அதை ஒரு கடையில கூட போய் வாங்கிட்டு வந்து டக்குன்னு கொடுத்துடலாம், நமக்கே இந்த யோசனை வரல. ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு ஒரு யோசனை வருது. அப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன பண்றாங்க, ஜெப்டோ மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா ஆர்டர் பண்ற பொருளை 10 நிமிஷம் டெலிவர் பண்றானா, நம்ம கிட்ட ஆல்ரெடி அவ்வளோ பேர் இருக்காங்க, வண்டியை வச்சுட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு பேக்கை மாட்டிட்டு ரெடியா அவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க, டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இதே டெலிவரி பார்ட்னர்ஸை நம்ம ஏன் ஜெப்டோ கம்பெனி மாதிரி நம்மளும் ஒன்று ஆரம்பிக்க கூடாது? ஸ்விக்கி ஜொமேட்டோ நார்மலா நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணா வரது வரும். அது இல்லாம ஸ்விக்கி வந்து இன்ஸ்டாமார்ட்னு ஒன்று லான்ச் பண்றான், ஜொமேட்டோ வந்து பிளிங்கிட் அப்படின்னு லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணி ஜெப்டோ மாடல் அப்படியே இங்க வந்து வருது. ஓகேவா? அப்ப இது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஜெப்டோ ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க 10 மினிட்ஸ் டெலிவரி, அது ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட். அதை பார்த்தோன்னே ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் ஓ மை காட், நம்மகிட்ட இவ்வளோ டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க, 3 வேளையும் மக்கள் சாப்பிட்டாலுமே நடுவில் அங்கங்க கொஞ்சம் டைம் இருக்கும்ல, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் தான் ஆர்டர் பண்ணுவாங்க, நடுவில் என்ன ஆர்டர் பண்ண போறாங்க, அந்த டைம்ல டெலிவரி பாய்ஸ் ஃப்ரீயா தானே இருக்காங்க, நம்ம மக்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை கடையிலிருந்து கொண்டு வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெப்டோ மாதிரி இவங்களும் ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட், ஜொமேட்டோட பிளிங்கிட் எல்லாம் லான்ச் பண்றாங்க. இப்போ இது லான்ச் பண்றாங்களே, இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜெப்டோ லான்ச் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு, நம்மளையும் அதை செய்யக்கூடாது, பிகாஸ் நமக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய ஜாம்பவா நம்மகிட்ட டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஜெப்டோவால அதை பண்ண முடியுதுன்னா வை காண்ட் ஐ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமுன் இதுக்கு இது மாதிரி நடக்க போகுது, இது மாதிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டிசைன் பண்ண மாட்டாங்க. அவங்க நார்மலா ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணி அவங்க பாடுக்கு அவங்க போக்கில் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு மார்க்கெட் அப்படியே டிஸ்டர்ப்ட் பண்ற மாதிரி ஜெப்டோ ஒருத்தர் வந்துருவான், எஸ் அவன் தான் ஹீரோ, அந்த மாதிரி இருக்கும், கெத்த வருவான், ஆஹா இவன் என்னடா இப்படி வந்துட்டானே, அப்ப நம்மளும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை அவனுக்கு அகைன்ஸ்டா இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிப்போம். தட் இஸ் கால்ட் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரியாக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசிக், ரொம்ப விஷனரி கம்பெனிஸா இருந்தாங்கன்னா இனிமே வரப்போறதெல்லாம் முன்கூடி யூகிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் மந்தமான கம்பெனிஸா இருந்தா ஐயோ மத்தவங்க இதை செய்யறாங்களேன்னு பார்த்துட்டு தன்னை மாத்திப்பாங்க. ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இஸ் லைக் தட். இப்போ நீங்க கேட்கலாம், மேம் அப்பனா வந்து ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்றவங்க எல்லாருமே மக்கா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. அடுத்த வருஷம் நடக்க போறதையோ அடுத்த மாசம் நடக்க போறதையோ 100% யாராலையும் வந்து சர்டனா சொல்லவே முடியாது, எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். ஸோ எல்லாத்தையுமே எனக்கு தெரியும், அடுத்த 5 வருஷம் நடக்க போறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் சூப்பரா ஸ்ட்ராட்டஜி போடுறேன் பாரு, என்னோட ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி நான் போட்டுட்டேன்னா அவ்வளவுதான், அது ஃபுல் ப்ரூஃபா இருக்கும்.
அதுல ஒரு பிரச்சனை கூட இருக்காது, பக்காவா இருக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணா கூட, நீங்க ப்ரோஆக்டிவா ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணா கூட அது காலகட்டத்தின் மாறுதல்களுக்கு ஏற்ப, இல்ல நம்மளோட என்வாயன்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி, இல்ல ஜென்ரலாவே டிமாண்ட் சப்ளை, இது பொறுத்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்சோ குட் ஃபார் த ஹெல்த் ஆஃப் த பிசினஸ். ஒரு பிசினஸோட ஹெல்த்துக்கு ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸுமே ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எதிர்பாராத ஒண்ணு நடக்குது, ஓகே, நம்ம நினைச்சிட்டே இருக்கோம், ஓகே நம்ம வந்து பிளாஸ்டிக் பிசினஸ்ல டாப்ல வரணும்னு சொல்லி திடீர்னு இப்பதான் பிளாஸ்டிக் பேன் போட்டாங்க, அதை நான் எதிர்பார்த்தோமா? யாருமே எதிர்பார்க்கல. அப்ப எதிர்பாராத ஒண்ணு நடக்கும்போது அதையும் நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி அதை தாண்டி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ கண்டிப்பா மாறுதல்களுக்கு ஏற்ப உன்னோட ஸ்ட்ராட்டஜி நீ வடிவமைச்சு தான் ஆகணும். ஸோ தட் இஸ் கால்ட் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து என்ன நடக்கும், அந்த பாடத்தை மேனேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் பொசிஷன், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் முன்கூட்டியே கிரகிச்சு முன்கூட்டியே அதை வந்து அசியூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெல் ஒர்க். ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளோட என்வாயன்மெண்ட்ல ஏற்படுற சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிறது. ஸோ இது வந்து அழகா கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். புது புது இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, புது இனிஷியேட்டிவ்ஸ் பிளஸ் நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருக்க ஸ்ட்ராட்டஜில எது நல்லா இருக்கோ அதை எடுத்துப்போம், பிளஸ் புது புது ஐடியாஸ் இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ற அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா பிளாஸ்டிக் பேன் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ரிவைஸ் பண்றோம். அதுக்கு பேர் வந்து என்னன்னா ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் கால்ட் அஸ் அடாப்டிவ் ரியாக்ஷன்ஸ் டு தி சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவ்வளவுதான். அப்ப ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுத்தையும் கலந்தாதான் நமக்கு ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். So this is called as latest version of the strategy. Actual strategy is a combined effect of proactive strategy and reactive strategy அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு டிசைன் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டா, கம்பெனில ஜென்ரலா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நோ ஹவ், உங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், உங்களோட கேப்பபிலிட்டிஸ், உங்களோட ஸ்கில், இதெல்லாம் சேர்த்து தான் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிசைனே பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாவே எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க ப்ரோஆக்டிவாகவும் இருக்காது, முழுக்க முழுக்க ரியாக்டிவாகவும் இருக்காது. கொஞ்சம் ப்ரோஆக்டிவ், கொஞ்சம் ரியாக்டிவ், ரெண்டும் கலந்து தான் இருக்கும். இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இதெல்லாம் காமன் தான், இதுல ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரெண்டுத்தையும் சேர்த்து தைக்கணும். எதை ரெண்டுத்தையும் சேர்த்து தைக்கணும்? ஸ்டிச் டுகெதர் ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜினா இட்ஸ் ஆல்சோ கால்ட் இன்டெண்டட் ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்றது. ஓகேவா? Based on prior successful experience and then adapting pieces of successful reactions as circumstances surrounding company situations change or better options emerge. நீங்க இன்டென்ஷனா இனிமே என்ன நடக்க போகுது, நீங்க என்ன இன்டென்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு கையில வச்சுக்கோங்க. இன்னொன்னு, சுத்தி வர நடக்கக்கூடிய மாறுதல்களுக்கு ஏற்ப நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரிவைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் adaptation of the circumstances, adaptation of the changes, and that is called as a reactive or adaptive strategy. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், இந்தியாலாம் பாருங்க, முன்னாடிலாம் ஃபுல்லா கேஷ் பேமெண்ட்ஸ் நடக்கும், இப்ப எல்லாமே ஜிபே, போன்பே. அதான் என்ன ஒரு சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்ஸ். இன்னமும் நான் கேஷ் தான் வாங்குவேன். முன்னாடில கேஷுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், ஒவ்வொரு பிசினஸ்லயும் கேஷ்ல உட்கார்றவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்ப அப்படிலாம் இல்ல, கேஷியரா இருக்கவங்களுக்கு வேலையே கிடையாது, எல்லாம் போன்பேல பே பண்றாங்க, காமிக்கிறாங்க, போயிடுறாங்க, நம்ம ஒரு டிக்கு போடுறோம், அவ்வளவுதான். கேஷ்க்கே அங்க வேலை இல்லை. 90% கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த அர்பன் சிட்டிஸ் அண்ட் டயர் 2 சிட்டிஸ்ல குறைஞ்சே போச்சு. நான் மாற மாட்டேப்பா, நான் அப்படியே பழைய காலத்து பஞ்சாங்கமா தான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், யாரும் ரிஜிடாலாம் இருக்கக்கூடாது. காலங்கள் மாற மாற நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் மாற மாற நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாறிட்டு தான் இருக்கும். இங்க பாருங்க, இதுல சொல்றாங்க பாருங்க, கெச்சப் பிராண்ட் மேக்கிங் a healthier ketchup with less sugar and preservatives to attract more customers by letting the parents feel safe about their kids consuming ketchup. Can this be called strategy? Of course. எனக்கு என்ன வேணும்? கெச்சப்பை விற்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு கெச்சப்பை விற்கணும், அதுக்கு நான் சுகரை கம்மியா போட்டு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கம்மியா போட்டு ஹெல்தி கெச்சப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சு அதுக்கு 4 பேர்கிட்ட ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணி நான் விற்கணும்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான். அட் எண்ட் ஆஃப் த டே ஐ அம் கோயிங் டு செல் கெச்சப், ஐ வாண்ட் டு மேக் மணி. அவ்வளவுதான். அதுக்கு நான் இப்போ வந்து இங்க யூஸ் பண்ற கார்டு என்ன அப்படின்னா ஹெல்த் கார்டு. இது ஹெல்தி வெர்ஷன் அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். ஸோ எனக்கு பணம் வேணும், நான் சம்பாதிக்கணும், ஐ வாண்ட் டு க்ரோ பிக். அவ்வளவுதான். அதுக்கு நான் ஒரு ரூட் எடுக்கிறேன், அந்த ரூட் வந்து என்னன்னா ஹெல்தி வெர்ஷன் அப்படின்னு எடுக்கிறேன். அவ்வளவுதான். திஸ் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். வை நாட்? இட் இஸ் a ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பேஜ் படிச்சிருக்கோம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு இது 348
ஒரு 4-5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். கட 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 நான் சொன்ன வரைக்கும் அப்படியே ஒரு தடவை ரிலாக்ஸ்டா ஒரு தடவை படிச்சது எல்லாம் ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வி வில் கோ வித் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? டேக் சம் பிரேக் அண்ட் கம். 3:48 இல்லையா? 4 o'clock கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அது வரைக்கும் எனக்கு கேட்டுட்டே இருங்க. நான் சொல்வேன். ஒன்னும் பிரச்சனை